வெயிட் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம்ம திருச்சிட்டோம்ல. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாளொரு துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க. ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. ஆழிவிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதபுர திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதபுரன் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் ஊட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. எல்லார் கருத்தும் இதமா உரைக்கரியே நல்லங்கு தீங்குதன நாடறியே. எல்லாரும் நீரும் வேணி நிமலா மதுரையில் ஆரூரா சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருவாசகத்திலே போற்றி திரு அகவல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். ஒரு வரியையும் 5 மணி நேரம் 6 மணி, ஒரு வரி கூட கிடையாது, அரை வரிய 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படின்னு சிந்தித்து வருகிறோம். அப்படி பெருமான் நம்மளை கூட்டி வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அரை வரிய 8 மணி நேரம் சிந்திக்கிற ஒரு குழுமம் இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய திருவாசக சிந்தனை குழுமம் தான். கடகடன்னு ஓடுறது கிடையாது, எதை பத்தி கவலை கிடையாது, படிக்கிறோமா படிக்கலையா கிடையாது, திருவாசகம் முடிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது, ஏதோ டிப்ளமோ சர்டிபிகேட்டுக்காக படிக்கிற மாதிரி மனப்பாடம் பண்றது கிடையாது. எல்லாம் சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியில இது போயிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த திருவாசகத்துல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய அந்த வரி, முதல் வரி என்பது குணமே போற்றி குறியே போற்றி அப்படிங்கிற வரியத்தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 அமர்வுகளா சிந்திச்சோம். 6 அமர்வுகளா, அதுக்கு மேற்பட்ட அமர்வுகளான்னு தெரியல, மினிமம் 12 மணி நேரம் திருவடி வணக்கம். தேவி அம்மா திருவடி வணங்குகின்றேன். அத்தனை அடியார்கள் தங்கம் திருவடி வணங்குகின்றேன். மகிழ்ச்சி. இந்த பிஞ்சு பாதங்களை அடியேன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். குழந்தைய பாக்கலன்னா எனக்குமே அன்னைக்கு ஒரு ஒரு மனசு நிறைவடையல. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய அடியார்கள் வந்திருக்காங்க. விஜயலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. நிறைய வந்துருவாங்க கும்பிடுறதுக்கு. இதை விட ஒரு பெரிய பதக்கம் யாருக்காவது வேணுமா, ஒரு கோப்பை வேணுமா? அம்மையாருடைய திருவடிய அன்னை மீனாட்சியாவே நினைச்சு அடியேன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். என்னுடைய வணக்கத்தை அந்த குழந்தையோட திருவடிக்கு தெரிவிங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி நாம இப்படி ஏன் சிந்திக்கணும்? சரி, அப்ப எனக்கு என்னன்னா, நாங்கெல்லாம் மதுரைக்காரவங்க, எல்லாத்துக்கும் தெரியும், நாங்கெல்லாம் கூலி வாங்கிட்டு தான் வேலை செய்வோம். எனக்கு கூலி பத்தலைன்னு நினைக்கிறேன். அதனால என்னுடைய கூலிய அடியார்கள் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் என்னுடைய வேலையை சரியா செஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். என் கூலி மட்டும் கொடுத்துருங்க எல்லாரும். ரைட்டு, ஆரம்பிச்சிடலாமா? கூலினா உங்களுடைய முகக்குறிப்பு தான். அதுதான் எனக்கு பெரிய, அதுதான் கூலி, வேற எதுவுமே கிடையாது. அது அடியன் ஆஹா என்ன கலாவதி அம்மா தெரிகிறாங்க, விஜய் வைர சிவகாமி அம்மா, முருகேசன் ஐயா, சாந்திமதி அம்மா, புவனேஸ்வரி அம்மா,
மற்றும் சுப்பா அம்மா அவர்கள், அங்கவை அம்மா அவர்கள், சந்திரா மணியன் அம்மா அவர்கள், சாருமதி அம்மா அவர்கள்லாம் நல்லா தெரியுறாங்க. என்னாச்சு மற்ற அடியார்கள்லாம் என்னாச்சு? ஆனந்த், நீ எடுக்கிற கிளாஸ்க்கு கூலி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன இது தெரியல. அவ தெரியல, மகிழ்ச்சி. சரி, எனக்கு என்னமோ நான் செய்த பிழையான்னு தெரியல, மற்ற அடியார்கள்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவே அதிகமான கூலின்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் எல்லாம் விஜயலட்சுமி அம்மா அடியன் இப்பதான் பார்த்தேன், டக்குன்னு போயிடுச்சு. பட் ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க உங்க எல்லாரையும் பார்த்தது சொல்லலாத அடியன் செய்த மகிழ்ச்சியா இருக்கு. சரஸ்வதி அம்மா, என்ன சாமி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆர்த்தி அம்மா பார்க்க ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா அடியார்களையும் பார்த்த அடியனுக்கு செய்ய ஒரு பெரிய தவம் ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. உங்களுடைய பார்த்த அந்த பெரும் அந்த தவத்தினாலேயே அடியன் உள்ளுக்குள்ள போறேன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிடலாம். இப்போ அரை வரிய ஏன் 12 மணி நேரம் சிந்திக்கணும்? ஏன் போற போகல சொல்லிட்டு போக கூடாதா? ஏன் அந்த மாதிரி இவ்வளவு சிந்திக்கணும்னு காரணம் என்னன்னா, அதுக்குரிய அந்த செய்திகளை இந்த ஆன்மா மனசுக்குள்ள நிறைய போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, போற்றி திருவகவளோ திருவாசகமோ நம்மளுடைய மொத்த திருமுறைகளோ சிவபெருமான் ஒருவனே பெரியவன், சிவபெருமான் ஒருவன் தான், அவனுக்கு மேல யாரும் இல்லை, நாம் அடைகின்ற பொருள் சிவம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாம இத்தனை வரிகளையும் இழுத்து எழுத்து கொண்டு போறோம். புரியுதுங்களா? ஆன்மாவுக்கு டிஃபரெண்டா சொன்னாதான் பிடிக்கும், புரியும். ஒரே செய்தி தான், ஒரே படம் தான். அந்த படத்துல நீங்க பாத்துருக்கீங்களா? பாசமலர் எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? பாசமலர் படம் பழைய படம், பழைய காலத்து படம், சிவாஜி கணேசன் படம் பாத்துருக்கீங்களா? பாசமலர் படம் எத்தனை தடவை ஆனா பாசமலர் படத்தை திரும்ப பாக்குறப்போ வேற வேற சீனுக்கு அழுக வரும் இல்ல? அதே சீனுக்கு அழுக வராது, வேற வேற சீனுக்கு அழுக வரும். அதே படம் தான் திரும்பி பாக்குறப்போ வேற வேற இடத்துல நம்முடைய மனம் குழையும். நம்மளுடைய மனம் என்பது அன்றைய தினம் எப்படி மற்றைய செய்திகளோடு கலந்திருக்கோ அது மாதிரி மனம் குழைந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் திருமுறை எதான் சொல்லுது? திருமுறை என்பது என்ன சொல்லுது? சிவபெருமானை பத்தி தான் சொல்லுது. ஞானசம்பந்தர் முழுக்க சிவபெருமானை மட்டும் சொல்றாரு. சிவபெருமானை போற்றின்னு ஒரே வார்த்தை முடிச்சிடலாம்ல, நமச்சிவாய வாழ்கன்னு ஒரே வார்த்தை முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன் இத்தனை பதிகங்கள் பாடுறாங்கன்னா, இந்த ஆன்மாவுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல சொன்னதையே சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் எப்பயோ ஒரு ஆன்மாவுக்கு பிடிக்கும். இப்ப இல்ல, திடீர்னு ஒரு வார்த்தை பிடிக்கும், திடீர்னு ஒரு நாள் வந்து இதுக்கு ரொம்ப ஒரு பிடிக்கும், பிடிக்காம போகும். அந்த மாதிரினால சில செய்திகளை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய செய்தி. ரைட். போற்றி திருவள்ளுவர் எதுக்காக பண்ணணும்? எதுக்காக போற்றி திருவள்ளுவர் படிக்கணும்? முதல்ல பெருமானை நாம ஏன் போற்றி செய்யணும் அப்படின்னா, பெருமானை அறிந்து கொள்கின்ற வாய்ப்பு தான் போற்றி. சிவபெருமானை அறிந்து கொள்கின்ற வாய்ப்பு. இப்ப மத்த அறிவுகள்லாம் இந்த உடல் போன உடனே போயிடும். எந்த அறிவு வச்சிருந்தாலும் இந்த உடல் போன உடனே போயிடும். ஆனா சிவத்தை பற்றிய அறிவு இந்த ஆன்மாவுக்கு பல பிறவிகள் தோறும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நாம சிவத்தை பத்தி அறிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த அறிவு தான் நமக்கு ஒவ்வொரு பிறவிகள் தோறும் வரும்னு நம்ம பார்த்தோம். இன்னொன்னு, போற்றி நம்ம செய்யறதுனால நம்முடைய ஆன்மா உய்வு வரும். சரி, இப்ப என்னன்னு தெரியல, என்னாச்சு, நான் வேணா வெளியே போயிட்டுருவா இல்ல வாய்ப்பு இருந்தா அடியார்கள் என் கூட இணைந்திருக்குமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு அடியார்கள் முடிஞ்சா பதில் சொல்லலாம். போற்றி செய்வதற்கான காரணம் அந்த ஆன்மா உயிர் பொருட்டு தான் போற்றி செய்யறோம் நமக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஒரு செய்தியை நான் கொஞ்சம் விளக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு செய்தி சின்னதா விளக்கிட்டு உள்ள போயிடலாம். இன்னைக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லை, விளக்கிட்டு உள்ள போயிடலாம். என்னன்னா, இப்போ முக்கியமான கருப்பொருள் எது? திருவாசகம் படிக்கிறதுக்கும் தேவாரம் படிக்கிறதுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் படிக்கிறோம்ல, இதனுடைய கருப்பொருள் ஹார்ட்கோர் கான்செப்ட் எது? இதுல எது கருப்பொருள் எது? அடியார்கள் தான் சொல்லணும். எது கருப்பொருள்? சிவபெருமான் கருப்பொருள். சரி, அதுதான் அவர் திருவடியை அடைவதற்கான காரணம். 100% சாந்திமதி அம்மா சொன்னதுதான் சரி. சிவபெருமான் கருப்பொருள் தான். அந்த கருப்பொருள் நாம் சென்று சேர வேண்டும் சொல்றதுதான் இங்க முக்கியம். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. சிவபெருமான் தான் கருப்பொருள். ஆனா அந்த கருப்பொருளை விண்டோ ஷாப்பிங் பண்ணக்கூடாது. விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம்ல, விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோமா இல்லையா? எங்க மாலுக்கு எல்லாம் போனோம்னா
அப்படி எல்லா கடைக்கும் உள்ளுக்குள்ளேயும் போவோம். ஆனா எதையுமே என்ன பண்ண மாட்டோம், எல்லா கடைக்கும் போவோம், ட்ரெஸ்ஸ பார்ப்போம், ட்ரையல் கூட போட்டு பார்ப்போம், சும்மா மேலோட்டமா பாத்துட்டு வர்றது. எதையுமே என்ன பண்ண மாட்டோம். தேவையானதை மட்டும்தான் வாங்குவோம். இல்ல தோணுது இல்ல. விண்டோ ஷாப்பிங்னா அதை வாங்கவே மாட்டோம். அதை வாங்காம சும்மா டெய்லி பார்த்துட்டு மட்டும் போறது. ஆமா ஆமா, பார்த்துட்டு மட்டும் வர்றோம்ல, பார்த்துட்டு மட்டும் வர்றோம்ல, அது பேர் தான் விண்டோ ஷாப்பிங். சிவபெருமான விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. சிவபெருமான்றது ஏதோ ஒரு பொருள் போய் பார்த்துட்டு வந்தா போதும். அது என்ன பொருள்? சிவபெருமான்ற பொருள் என்ன பொருள்? அன்பே சிவம். சரியா சொல்லணும். நான் விண்டோ ஷாப்பிங் பத்தி பேசிட்டு இருக்கேன். விண்டோ ஷாப்பிங் பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்போ சிவபெருமான்ற பொருள் அறிவு பொருள், காட்சி பொருள் இல்லை. அருமை. காட்சி பொருள் இல்லை. சரி, அது கரெக்ட். சிவபெருமான் என்பவன் காட்சி போய் பார்த்துட்டு மட்டும் வர்றவன் கிடையாது. அப்ப என்ன பண்ணோம்? வாங்கணும், அவரை வணங்கி உள்ள முருகி. வணங்குறதெல்லாம் கிடையாது, வணங்குறதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஆன் பண்ணுங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. சிவபெருமான் என்பவன் காட்சி பொருள் இல்லைன்னு அலமேல அம்மா சொன்னாங்க. அது கரெக்ட். சிவபெருமான் காட்சி பொருள். போய் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? கோயிலுக்கு போறோம், அலங்காரத்தை பாக்குறோம், பேசுறோம், வந்துடுறோம். அவனை வாங்குறது கிடையாது, பர்ச்சேஸ் பண்றது கிடையாது. பர்ச்சேஸ் பண்றது அவனை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வரமான்னு கேட்டா கிடையாது. ஏங்க நாங்க வீட்டுல வச்சிருக்கோங்க, 6 அடி உயரத்துல சிவபெருமான் வச்சிருக்கோம், நடராஜர் வச்சிருக்கோம், நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்றது, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்க, சில பேரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணுவோம், பாத்துறீங்களா? எல்லாரும் நாமளும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணி பல சேலை வாங்குவோம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் காஞ்சிபுரம் போனா ஒரு சில்க்கு, நான் வந்து பனாரஸ் போனா சில்க்குன்னு வாங்கி வச்சிருப்பேன். ஆனா அந்த சேலைய பயன்படுத்த மாட்டோம், வச்சிருப்பேன், பீரோல வச்சிருப்பேன். அப்போ சில பேரு விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்க, சில பேர் விண்டோ ஷாப்பிங் பண்ணுவாங்க, சில பேர் பர்ச்சேஸும் பண்ணுவாங்க. சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க, அவனை அனுபவிப்பாங்க. அப்போ சிவம் என்ற பொருள் என்ன பொருள்? எப்படிப்பட்ட பொருள்? சிவம் என்ற பொருள் அனுபவிக்க வேண்டிய பொருள் அப்படின்றது மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அறிவு பொருளோ அறிவு பொருள் இல்லையோ, அந்த பொருள் என்ன பண்ணணும்? சிவம் என்ற பொருள் எப்படிப்பட்ட பொருள்? அனுபவிக்க வேண்டிய பொருள். அனுபவிக்க வேண்டிய பொருள். நாம நினைச்சிட்டு இருக்கோம் சிவம் நமக்கு அனுபவத்தை தரும், நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறோம். சிவம் வந்து எனக்கு தேவையானதை தரும், அனுபவத்தை கொடுக்கும், நான் வாங்கிட்டு. சிவம் என்ற பொருள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேரு மாலுக்கே வரல. மால்னா என்ன மாலு? ஷாப்பிங் மாலுக்கே வரல. அவங்க எல்லாம் வேற சமயத்துக்காரவங்க. நம்ம சமயத்துல இருக்கிறவங்க வர்றாங்க, எட்டி பார்த்துட்டு கன்னத்துல போட்டு போயிடுறாங்க. அது வந்து விண்டோ ஷாப்பிங். அதுக்கடுத்து பெருமான சில பேர் இல்ல, எங்க வீட்லயே வச்சு வழிபாடு செய்யறோம் அப்படின்னு வழிபாடு செய்யறோம். அது என்னது? பர்ச்சேஸ். சிவபெருமான அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கிறது? ஒருவேளை லிங்கத்தை சக்கரையில லிங்கத்தை அது எப்படி அனுபவிக்கிறதுனா நீங்க கேட்கலாம். ஏன்னா ஒருவேளை லிங்கத்தை வந்து சக்கரையில செஞ்சு வாயில போட்டு கரைச்சிட்டோம்னா அப்படியே அனுபவிச்சிடலாம் போல. தினமும் காலையில லிங்கத்தை சக்கரை கட்டியில செஞ்சு இல்லாட்டி கல்கட்டில செஞ்சு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வாயில போட்டோம்னு அப்படியே கரைச்சு போயிடும், அப்படியே அனுபவிக்கலாம். அது நாக்கு மட்டும்தான் அனுபவிக்கும், நாக்கு மட்டும்தான் அனுபவிக்கும். பெருமான அனுபவிக்கணும்னா 5 புலன்களையும் அனுபவிக்கணும். 5 புலன்கள் 6, 5 புலனும் 6 அனுபவிச்சாரா யாரு? மணிவாசக பெருமான். 5 புலனும் 6 என்ன அர்த்தம்? மனசார அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய 5 புலன்களாலும் நிறைய அனுபவிச்சான். அதனால சிவபெருமான் என்பவன் அனுபவம். சரி சாமி, நான் சரி நீங்க அனுபவின்னு சொல்றீங்க, நான் அனுபவிச்சேனா இல்லையான்னு நான் எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? இப்போ நீங்க சொல்றீங்க, நான் இனிமே விண்டோ ஷாப்பிங் பண்ணல, சாமியை போய் நான் கண் தண்ணி வரணுங்க. அருமை அருமை விமலாமா, அருமை. விண்டோ ஷாப்பிங் கண்ணீர் மல்கிங்க. அதுதான் நாம விண்டோ ஷாப்பிங் பண்ணல, நாங்க பர்ச்சேஸும் பண்ணிட்டோம். இப்ப நாங்க அனுபவிக்கிறோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா,
அப்பன்ட்ட உட்கார்ந்து பேசுறப்போ கண்ணீர் வருதா? கண்கள்ல நீர் பெருகுனா மட்டும்தான் அவனை நாம அனுபவிச்சிருக்கோமா அப்படின்னு அர்த்தம். அப்போ சிவபெருமான் யாரு? அவன் யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? முதல் வார்த்தை அவன் அறிவு பொருள், அவன் சுடர் பொருள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவன் எப்படிப்பட்டவன்? முதல்ல அனுபவிக்க வேண்டியவருங்க ஐயா. அனுபவிக்க வேண்டிய பொருள். சிவம் என்பது அனுபவிக்க வேண்டிய பொருள் அப்படிங்கறத மட்டும் நாம என்ன பண்ணோம்? நாம எடுத்துக்கணுமா? சிவம் என்பது அனுபவிக்க வேண்டிய பொருள் நமக்கு. அதுதான் நமக்கு. அப்போ விண்டோ ஷாப்பிங் பண்ணக்கூடாது. 2வது பர்ச்சேஸ் பண்ணதோட விட்டுறக்கூடாது. 3வது அவனை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். சரி, சிவபெருமான்கிட்ட நல்லா கவனிங்க. நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, சாமி எனக்கு என்ன கேட்போம்? நார்மலா என்ன கேட்போம்? எனக்கு இந்த துன்பத்துல இருந்து விடை பெற வேணும். ஒண்ணு நோய் துன்பமா இருக்கும், இல்ல ஏதோ ஒரு துன்பம். முதுகுல யாரோ சாட்டை வச்சு அடிச்சாதானே சிவபெருமானே கண்ணுக்கு தெரிவாரு. நமக்கு துன்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனை மறந்துருக்க மாட்டான். அப்படி ஒருத்தர் இருக்கான்னு ஞாபகம் இருக்காது. நாம செஞ்ச துன்பம் நறுக்குன்னு முதுகுல குத்துறப்ப என்ன தோணும்? திரும்பி பாப்பா, ஆஹா, அப்பதான் என்ன பண்ணுவோம்? யாராவது அடிச்சுதான் அம்மா கிட்ட போய் அம்மா வேற அடிச்சுட்டு அம்மான்னு சொல்லி ஆடுவோம். அந்த மாதிரி யாராவது அடிச்சாதான் போய், அதனால சிவபெருமான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சிவபெருமான் போய் என்ன கேட்போம்? சாமி என்னுடைய துன்பத்தை போக்கு. துன்பம்னா அது பசிக்குது சாமி, சோறு கொடுன்னு கேட்போம், இல்ல வீடு கொடுன்னு கேட்போம், இல்ல ஒரு நல்ல ஒரு மனைவியை கொடு, இல்ல ஒரு குழந்தைய கொடு, இப்படித்தானே கேட்போம். ஆமா தானே? இதுதான் கேட்டோம். அப்ப கேட்கிறப்ப சாமி பாப்பார். நம்ம கேட்போம்ல, கேட்கிறப்ப என்ன பண்ணுவோம்? லெக்சர் எடுப்பார். கேட்கிறப்ப இப்ப சாமிகிட்ட ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சாமி எனக்கு இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல சுவிட்சர்லாந்து போகணும் சாமி, திடீர்னு சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசைப்படுறேன், போய் நல்லா சுத்தி பார்த்து வரணும் சாமி, எப்ப பார்த்தாலும் ஒரே ஊர்ல இருக்கும், அங்க போய் என்னமோ நல்லா இருக்குன்றாங்க, உலகத்திலேயே நல்ல பெரிய ஊருன்றாங்க, போகணும். அப்ப சாமி பாப்பார். என்ன பண்ணுவாரு? லெக்சர் திருப்பி பார்ப்பார். ஓ, இது சுவிட்சர்லாந்து போறதுக்கு வினை இருக்கான்னு பார்ப்பார். அப்படிதானே? சுவிட்சர்லாந்து போறதுக்கு வினை இருக்கான்னு நம்ம எடுத்துன நம்ம புக் இருக்குல்ல, நம்ம வினை புக்கு, அதை எடுத்து திருப்பி பார்ப்பார். வாய்ப்பு இல்ல ராஜா, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இனி 20 கோடி ஜென்மத்துக்கு உனக்கு சுவிட்சர்லாந்து போறதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்றார். நாமளும் போய் தினமும் கேட்போம், ஏன் சாமி பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டான், எதிர்த்த வீட்டுக்காரன் போயிட்டான், யான் போக முடியலையே சாமி, நான் போக முடியலையே சாமி அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ சாமி சொல்றாரு, வாய்ப்பு இல்ல ராஜா. ஏன் வாய்ப்பு இல்ல? வினை நாம வினையில அந்த கணக்கு இல்ல, வினை கணக்கு இல்லப்பா, வினை கணக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சாமி கிட்ட நாம கேட்கிற பொருள் வினை சம்பந்தப்பட்டதா இருந்தா சாமி என்ன பண்ணுவாரு? வினையை பார்ப்பார், வினை புக்கு எடுத்து பார்ப்பார். இந்த இடம் தான் முக்கியமான இடம். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் ஆன ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். முடிஞ்சா என் கூட கலந்துருங்க, முடிஞ்சா என் கூட இருங்க. என்னை பார்த்துட்டு உங்க வகுப்பு இதெல்லாம் காமிச்சீங்கன்னா சந்தோஷப்பட்டு எங்க அடியார்கள் எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க, அடியா சந்தோஷப்படுறாங்கன்னு. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சாமி. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னையில இருந்து நீங்க தான் பெரியார், இன்னையில இருந்து நீங்க பெரியாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சூட்சமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இனிமே சிவபெருமான் நீங்க நிறைய டேப் பண்ணி வாங்கிக்கலாம். அது எதை வாங்கிக்கலாம் கவனிங்க. இப்போ சிவபெருமான சிவபெருமான்கிட்ட போய் வினை சம்பந்த பொருளை பத்தி கேட்டா என்ன பண்ணுவான்? வினை புக்கை எடுத்து பார்ப்பான். பார்த்தா அதுல அவனுக்கு வினை இருந்தா கொடுப்பான், வினை இல்லாட்டி கொடுக்க முடியாது. அவனால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா இது வினை சம்பந்தப்பட்டது. அப்போ சிவபெருமானால கொடுக்க முடிஞ்சது எது? அதை பார்த்து கேட்கலாம். இப்ப நம்ம போறோம், ஒரு 1000 ரூபாய் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்கறோம். 5 பைசா இல்ல என்கிட்ட அப்படின்னா, சரி 1000 ரூபாய் இல்ல, கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்கே, அதை கொடுக்கலாம்ல. காசு தான் உங்ககிட்ட இல்ல, கழுத்துல செயினை போட்டிருக்கீங்க, அதை கழட்டி கொடுத்தா நான் போய் அடகு வச்சு ஏதாவது கேட்கலாம்ல. அப்ப கழுத்துல போட்டிருக்க செயின் இல்லைன்னு சொல்ல முடியுமா? காசுதான் இல்லைன்னு சொல்ல முடியும். கழுத்துல போட்டிருக்க செயின் தான் தன்னால தெரியுதுல்ல. புரியுதா உங்களுக்கு? நமக்கு தேவை காசு. போனோம், செயினை வச்சு என்ன பண்ணலாம்? 100 ரூபாய் கேட்டு 1000 ரூபாய் கேட்டு போனோம், 2 பவுன் செயின் தெரியுது. இந்த 2 பவுன் செயினை வச்சு எவ்வளவு இப்போ 2 பவுன் செயின் எவ்வளவு? 2 லட்சம் வாங்கலாங்க ஐயா. 2 லட்சம். கழுத்துல ஆமா 2,10,000.
பழைய நகைக்கு கம்மியா தான் தருவாங்க. அப்ப கால்குலேட்டர் ஒரு தட்டிட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாம போய் கேட்கறது அவன்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல, பார்த்தாலே தெரியுது அவன்கிட்ட அந்த பொருள் இருக்குன்னு. அந்த பொருளை கேட்டா அவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ நாம போய் சுவிட்சர்லாந்து போகணும்னு கேட்கிறோம், புக்க பாப்பா பாப்பி வாய்ப்பு இல்ல ராஜான்றான். சப்போஸ் இருந்ததுன்னா போயிட்டு வாப்பா, இன்னும் இல்ல 2 மாசம் கழிச்சு நீ போகலாம், நான் வாய்ப்பு தரேன்னு சொல்லுவான். ஆமாவா இல்லையா? அப்போ நாம என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க, நாம என்ன பண்ணலாம்னா, இப்ப குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு கையில ஐஸ்கிரீம், ஒரு கையில வந்து கோல்டு பிஸ்கட் 2 இருக்கு, கோல்டு செயின் இருக்கு, கொடுத்தோம்னா குழந்தை எதை சூஸ் பண்ணோம்? ஐஸ்கிரீம் தான் சூஸ் பண்ணுங்க ஐயா. ஐஸ்கிரீம் தான் சூஸ் பண்ணோம், ஐஸ்கிரீம் தான் சூஸ் பண்ணோம். அந்த குழந்தைக்கு தெரியாது என்ன, இந்த செயின் இருக்குல்ல, பக்கத்துல செயின் இருக்குல்ல, அத வச்சு வாழ்நாள் பூரா ஐஸ்கிரீம் டெய்லி ஒன்னொன்னா சாப்பிடலாம்னு அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது, தெரியாது. அதனால அதை சூஸ் பண்ணாது. அதோடைய பக்குவம் கம்மியா இருக்கிறதுனால, அந்த குழந்தைக்கு பக்குவம் கம்மியா இருக்கிறதுனால பக்குவம் கம்மியான பொருளையே கேக்குது. இந்த பொருளை வச்சு வாங்கலாம். அப்போ இப்ப பாருங்க, இப்ப இங்க வந்துட்டீங்களா, நாம நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பெருமான்கிட்ட இருக்கிற பொருள் எது அப்படின்னா, அவன்கிட்ட அறிவு இருக்கு, அவன்கிட்ட அறிவு இருக்கு. அறிவை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அறிவு பார்த்தா தெரியுதா? சிவபெருமானை பாக்குறோம், அவனை பார்த்தா அறிவு தெரியுமா? யாரையாவது பார்த்து நீங்க எது கேட்டாலும் ஒத்துக்குவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எது காசு இருக்கான்னு கேட்டா இருக்கு இல்லம்பாங்க, குழந்தை இருக்கான்னு கேட்டா இருக்கு இல்லம்பாங்க, வீடு இருக்கான்னு கேட்டா இருக்கு இல்லம்பாங்க. உங்ககிட்ட அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எப்படி தெரியுது அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அது மாதிரி சிவபெருமான அவன்கிட்ட அறிவு இருக்கா இல்லையா தெரியல. ஆனா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, சிவபெருமான்கிட்ட அவன் கருணை நமக்கு வந்து என்ன போகுது, அவன் கருணையை வச்சு தம்படிக்கு பிரயோஜனப்படணும். அவன்கிட்ட கருணை இருக்கு, கருணை இருக்குன்னா எல்லாரும் கஷ்டப்படுறப்ப அவன் ஓடி ஓடி வேலை செய்யறான். அந்த கருணையை நம்ம வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் போய் ஓடி ஓடி வேலை செஞ்சா நம்மளை யாராவது மதிப்பாங்களா? நீங்க எல்லாருக்கிட்டையும் போய் ஓடி ஓடி வேலை செய்றீங்க. தொண்டுக்கென்றே அலைவார் கேலிக்கு ஆளாவார், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. திரும்ப சொல்றேன், தொண்டுக்கென்றே அலைவார் கேலிக்கு ஆளாவார், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை, அப்போ யாரெல்லாம் தொண்டு செய்யறாங்களோ என்ன எதுக்கு ஆளாவாங்க? கேலிக்கு ஆளாவாங்க. நீங்க தொண்டு செய்யறீங்கனாலே 4 பேர் பார்த்து தெரியாதாக்குவன், இவனை பத்தி எனக்கு தெரியாதாக்கும், இவன் யாருன்னு தெரியாதாக்கும் அப்படின்னு நம்மள கேலி பேசினாதான் நம்ம சரியா தொண்டு பண்ணிட்டு இருக்கோம். இவன் பண்றதெல்லாம் ஒரு தொண்டா அப்படின்னு யாரோ கேலி பேசுறாங்கன்னா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம்? உயர்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம், சரியான தொண்டு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அன்னைக்குதான் சரியான தொண்டு பண்றோம்னு அர்த்தம். அப்படி தொண்டுக்கென்றே அலைவார் கேலிக்கு ஆளாவார், கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே, அவன் கடவுளில் பாதியது ஞான தங்கமே மாதிரி நாம போய் தொண்டு செஞ்சா அதுல நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனா சிவபெருமான பார்க்கும் போது ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது, தோடுடைய செவியன் விட ஏறி. ஒரு கால தோடு போட்டிருக்கான்னா ஒரு பாதி அன்னை பராசக்தி இருக்கான்னு தெரியும். பார்த்தாலே தெரியுதா? சிவபெருமான பார்த்தாலே ஒரு பாதி யார் இருக்கா? அன்னை பராசக்தி இருக்கா. அன்னை பராசக்தி யாரு அப்படின்னு கேட்டா அவதான் திருவருள், அருள். அவதான் என்னது? திருவருள். இப்ப பார்த்தாலே தெரியுது அவகிட்ட என்ன இருக்கு? அருள் இருக்கு. எவ்வளவு இருக்கு? பாதிக்கு பாதி இருக்கு, பாதிக்கு பாதி அருள் இருக்கு. அப்ப போயிட்டு என்ன பண்ணலாம்? டேய் எனக்கு எதுவும் வேணாம், வீடு வேணாம், ஐஸ்கிரீம் வேணாம், புள்ள வேணாம், இது வேணாம், எனக்கு என்ன பண்ண, உன்னுடைய அருள் தா சுவாமி, உன்னுடைய அருள் தான்னு கேட்டா அவன் என்ன பார்க்க முடியாது? லெக்சர் எடுத்து பார்க்க முடியாது. நல்லா கவனிங்க, அவன் அருள் தான் கேட்டா, அவன்கிட்ட நம்ம அருள் கேட்டோம்னா அவன் லெக்சர் எடுத்து உனக்கு அருள் தரலாமா தரக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா அருள் எந்த கணக்குல வராது, வினை கணக்குல வராது. அருள் செய்வதற்கு வினை கணக்கு புக்ல இருக்காது. அதனால அவனை நேர்ல பார்த்தா அவன் கிட்ட இருக்கிற பொருள் அருள் நிறைய இருக்கு. சாமி எனக்கு அருள் தான், அருளை வாங்கிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். சிவபெருமானா எப்படி வந்து ஒரு 2 பவுன் செயினை வாங்கிக்கிட்டா டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடலாமோ, அவனை அருளை வாங்கிக்கிட்டா
நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல கணவர் கிடைப்பாரு. அந்த அருளை வச்சு என்ன பண்ணிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம். அந்த அருளை வச்சு பொண்ணு வாங்கிக்கலாம். அந்த அருளை வச்சு பொருள் வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். அதனால சிவபெருமான்கிட்ட நம்ம அருள் கேட்டா என்ன பண்ண முடியாது, அவனால லெட்ஜர் புக் எடுத்து நம்ம வினை கணக்க பார்க்க மாட்டான். நாம எவ்வளவோ தீவினை செய்திருந்தாலும் அருள் கேட்டா அவன் கொடுத்துத்தான் ஆகணும். புரியுதுங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அருளை பெறுவதுதான் நம்மளுடைய விஷயம். நல்லா கவனிங்க. சாக்கடை தண்ணி இருக்கு, நல்ல தண்ணி ஊத்த ஊத்த என்ன ஆயிடும்? சாக்கடையாதாங்க. சாக்கடை தண்ணி அழுக்கெல்லாம் போகுங்க ஐயா, அழுக்கெல்லாம் போகுங்க. தண்ணி இருக்கு, தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு, நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, பொங்கி வளைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆயிடும்? ஒரு ஸ்டேஜ்ல சுத்தமா தெளிவாயிரும். கழிவாயிடுள்ளே. அந்த மாதிரி சிவபெருமானுடைய அருளை பெற்றுக்கொண்டே இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட தீவினை உங்களுக்குள்ள இருந்தாலும் தீவினை எல்லாம் அழிந்து நல்வினை பெற்று சிவபெருமானை வழிகின்ற ஆற்றல் பெறும். அதனால நல்லா கவனிங்க, சிவபெருமான்கிட்ட போய் அவனை பர்ச்சேஸ் பண்றப்போ, அவனை நாம அனுபவிக்கிறப்போ எனக்கு என்ன சொன்னோம்? பெருமானே உன் அருளை அடியார் நடுவில் இருக்கும் அருளை தாராய் புரியாயே. இருக்கிறதுலே சிவபெருமானுடைய அருள் கிடைச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிவபெருமானுக்கு அருள், அவன் அருள் செய்யறானா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? சிவபெருமான் நமக்கு அருள் செய்யறானா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, இப்போ 59 பேரோட கலந்து நிக்கிறோம்ல அடியாறுகள், அப்படி இருந்தாலே அவன் அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க எல்லாரும் பல பிறவிகள்ல பெருமானுடைய அருளை கேட்டதுனால இப்போ அடியார் திருக்கூட்டத்தோட சேர்ந்து இருக்கீங்க. இந்த அருளை வச்சு நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம், எது வேணாலும். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாயின். அடியார் நடுவில் இருப்பதுதான் அருள், சிவபெருமானுடைய அருள். நீங்க சிவபெருமான்ட்டு அருள் கேட்கறீங்க, அருள் சாமி எனக்கு அருள் செய்ய கேட்கறீங்க. அவன் அருள் செஞ்சுட்டானான்னு பாக்குறதுக்கு அடியார் தொடர்பு கிடைக்குதான்னு பாக்கணும். 10 நாளைக்கு எந்த அடியாரையும் பாக்குறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. என்னமோ வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நம்ம கிட்ட அருளை கட் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஆனா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எத்தனை பிரச்சனை வந்தாலும், மாயா பிரச்சனைகள் வந்தாலும் அடியார் திருக்கூட்டத்துல டுபுக்கடின்னு போடுற மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய அருள் பார்வை கிடைச்சிருச்சு. இத வச்சு நான் வீடு வாங்குவேன், தோட்டம் வாங்குவேன், நல்ல மனைவி, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஐயோ நல்ல மனைவி வாங்குவேன்னு சொல்லக்கூடாது இல்ல. கல்யாணம் எங்க வீட்டுல நம்ம சண்டைக்கு வந்துட போகுது, ஏன்னா நல்ல மனைவி எப்படா வாங்க முடியாது. அதனால ஒரு தெளிவுக்கு சொல்றேன், நல்ல மனைவி இதெல்லாம் வாங்க. அப்போ சிவபெருமான்கிட்ட நாம கேட்டோம் அப்படின்னா இன்னும் இது சபை நிறைந்தது. எனக்கு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாரும் திருமணம் முடிந்தவர்கள், இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க, உங்ககிட்ட நான் இந்த வார்த்தை சொன்னா இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப மேலோட்டமாவே சொல்றேன், அதை காதுல வாங்கிக்கோங்க. கணவன் மனைவி 2 பேர் இருக்கும். கணவன்கிட்ட போய் இந்த அம்மா எனக்கு காஞ்சிபுரம் பட்டுச்சேலை 50,000 ரூபாய்க்கு வேணும்னு இந்த அம்மா கேக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா கேட்கதானே செய்வோம். ஐயோ என்னையா காஞ்சிபுரம் இல்லைன்னா வைர நெக்லஸ் எனக்கு வேணுயா அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. இவர் என்ன பண்ணுவாரு? 3.5 லட்சம் என்ன பண்ணோம்? 3.5 லட்சத்தை சம்பாதிக்கணும்ல, என்ன பண்ணுவாரு? அம்மா நீ கேக்குறதுக்கெல்லாம் இந்த ஊர்ல உட்கார்ந்தா சம்பாதிக்க முடியாது, நான் என்ன பண்றேன், எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது, இந்த ஊர்ல வேலை பார்த்தா ஒன்றும் நடக்காது, வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு நீ கேட்ட காசை கொண்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். போயிட்டு அவர் அந்த வேலையை பார்த்துட்டே இருப்பார். சரி, அப்போ உலக பொருள் கேட்டா, உலக பொருளை கேட்டா இவர் என்ன பண்ணணும்? இவர் போய் வேலை பார்த்து எல்லாம் இவருக்கு கொடுக்கணும், வினை செஞ்சு இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். ஆனா கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய இன்ப நுகர்வை கேட்டோம்னு வச்சுக்கோங்க, கணவன்கிட்ட கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய இன்ப நுகர்வை கேட்டா அவர் எங்கேயும் போக தேவையில்லை, இந்த அப்பாவை எங்கேயும் போக தேவையில்லை. 2 பேருடைய இணைவே அவர்களுக்கு இன்ப நுகர்வை தரும்.
இந்த இன்ப நுகர்வுக்காகத்தான் திருமணம் செய்திருக்கேமே தவிர இந்த எல்லா புறப்பொருளும் இருக்கு. இன்ப நுகர்வே இல்லைன்னா அது திருமணம் அல்ல, அது தாம்பத்தியமும் அல்ல. அது போல சிவபெருமான் கேட்கிற அருள் கேட்டா அவன் எங்கேயும் வேலை பார்க்காம நம்ம கூடயே இருந்து அருள் செய்து கொண்டே இருப்பான். நாம உலக பொருள் கேட்டா நான் வந்து உனக்கு வினைக்காக போயிட்டு நம்மளை விட்டு தனியா போயிடுவான். அவன் எங்கேயோ இருப்பான், நமக்கு அவனுடைய அருள் கிடைக்காம போயிடும். அவ்வளவுதான் வர முடியும். நல்ல தெளிவா புரிஞ்சிருச்சுங்களா? பெருமானிடம் நாம் கேட்க வேண்டியது அருள். அருள் கிடைச்சிருச்சான்னு செக் பண்ணணும்னா அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கமான்னு. அதுவும் உலகத்துல தேடுனா இப்படி ஒரு அடியார் திருக்கூட்டம் கிடைக்குமா? திருவாசை சிந்தனை மாதிரி யார் மனசுலயும் கள்ளம் இல்ல, கபடம் இல்ல, எல்லாரும் அன்புதான், எல்லாரும் சிவன்தான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருக்கூட்டம் எங்கள் அடியார் திருக்கூட்டம் தான். எங்கள் திருவாசக சிந்தனை அடியார் திருக்கூட்டம் தான். அதனால நீங்க எல்லாம் அருள் செய்திருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. அதனாலதான் இந்த நுகர்வு. புரிதுங்களா? அப்ப பெருமான்ட்ட நம்ம என்ன கேட்கணும்? அருளை கேட்கணுங்க. அருள் கிடைச்சிருச்சான்னு எப்படி செக் பண்ணணும்? அடியார் ஜாயின் பண்ண முடியலன்னா, ஆமா இந்த வாரம் அடியார் திருக்கூட்டத்துல ஜாயின் பண்ண முடியலன்னா, ஐயோ இவன் வந்து அருளை கட் பண்ணிட்டான் போல, அப்ப எப்படி அடியார் திருக்கூட்டத்துல ஜாயின் பண்றதுன்னு தான் யோசிக்க. அப்போ நான் சொல்றது திருவாசை சிந்தனை மட்டும் இல்ல, நீங்க ஏதோ ஒரு அடியார் திருக்கூட்டத்தை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க கலந்துருக்கு. அடியார் திருக்கூட்டத்துல இருக்கிறதுதான் சிவபெருமான் அருளை தந்திருக்கான்னு அர்த்தம். நீங்க நான் கேட்ட கார் கிடைச்சிருச்சு, சிவபெருமான் அருள் கொடுத்துட்டானா? இல்ல. நான் கேட்ட வீடு கிடைச்சிருச்சு, சிவபெருமான் அருளை கொடுத்துட்டானா? இல்ல. எனக்கு அடியார்களை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் புரியுதுங்களா? நான்லாம் இப்ப திருவாசனை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த அடியார் திருக்கூட்டம் கிடைக்குமா? நான் எங்க எத்தனாயிரம் 4000 கிலோமீட்டர் தள்ளி கிடக்கு, நம்ம ஊர்ல இருந்து 4500 கிலோமீட்டர் தள்ளி கிடக்கு. நான்லாம் தமிழ் பேசுறவங்களை பாக்குறதே பெரிய கஷ்டம். அப்படிங்கிறப்போ அடியார் வாய்ப்பு இந்த ஒரே ஒரு தொண்டு தான் சுவாமி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த தொண்டை விட்டுறக்கூடாது. அப்படின்றப்போ சிவபெருமான்கிட்ட வினை இல்லாம கேட்கக்கூடிய ஒரே ஒரு பொருள். நீங்க என்ன கேட்டாலும் செக் பண்ணுவான், நீ என்ன கேட்டாலும் வினை புக்கை செக் பண்ணுவான். ஆனா அருள் கேட்டா வினை புக்க அவன் செக் பண்ண மாட்டான், அவன் கொடுத்தேதான் தீரணும். அப்ப அருள் எப்ப கேட்க தோணும்னா, இந்த ஆன்மா பக்குவம் அடைஞ்சா மட்டும்தான் அருளை கேட்க தோணும். சாமி நீ அருளை எனக்கு அருளை கொடு. அது வரைக்கும் இந்த ஆன்மா எதை கேட்காது? அருளை கேட்கவே கேட்காது. எனக்கு பொருள் வேணும், அது வேணும், இது வேணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். இந்த அருள் வந்துட்டா எல்லாமே செஞ்சிட முடியும் இல்ல? இந்த அருள் வந்துட்டா இந்த அருளை வச்சு எல்லாமே செய்து விட முடியும். அப்படிங்கறனால பெருமான்கிட்ட இனிமே நீங்க கேட்க வேண்டிய பொருள் அருள். அருள் கிடைச்சிச்சான்னு செக் பண்ணணும்னா அடியார் திருக்கூடத்துல இருக்கமான்னு செக் பண்ணணும். அடியார் திருக்கூடம் செக் பண்ண இருக்கிறீங்கன்னா பெருமானுடைய அருள் அபரீதமா உங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கு. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும், நீங்க பார்த்ததெல்லாம் அப்படியே சிறக்கும். நீங்க ஒரு மண் எடுத்து அந்த இடத்துல போட்டீங்கன்னா அங்க பொண்ணா விளையும். நீங்க எந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அந்த வீடு அப்படியே பொன் பொருள் கடாட்சம் ஆகும். அடுத்தவங்க வீட்டுல காலை எடுத்து வச்சாலே கடாட்சம் ஆகும்னா உங்க வீடு எப்படி இருக்கும்? பொண்ணுக்கும் பொருளுக்கும் சிரிப்புக்கும் பஞ்சத்துக்கும் என்னைக்குமே குறை இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க, இன்னை நாள்ல இருந்து உங்களுக்கு எல்லா விதமான இன்பங்களும் பெருமான் கொடுத்துட்டே இருக்கான். பெருமான போய் துன்பத்தை துடைன்னு கேட்க தேவையில்லை, எனக்கு அருளத்தை அதை வச்சு நான் துன்பத்தையும் தொடச்சுக்குவேன், இன்பத்தையும் வாங்கிக்குவேன். அதனால பெருமான்கிட்ட போய் அருளை கேளுங்கள். இனிமே என்ன கேட்கலாம்? பெருமான்கிட்ட அருளை கேட்கலாமா? அருளை கேளு, தைரியம். உங்களுக்கு உரிமை இருக்கு சாமி. ஏன் நம்ம அப்பாட்ட இருக்கிற எல்லாமே அம்மா பாத்தீங்களா? அம்மா என்னைக்கோ ஒரு நாள் என்ன பண்ணிருப்பான், ரொம்ப நாள் கழிச்சு அவளுக்கு பிடிச்ச அழகான ஒரு கலர்ல ஒரு சேலை எடுத்து வச்சிருப்பான், இதை கட்டிக்கலான்னு. அப்பதான் பொண்ணு வீட்டுக்கு வரும், பார்த்துட்டு அம்மா வேணும்னு கேட்காது, அம்மா சூப்பரா இருக்கேம்மா, எங்கம்மா எடுத்த சேலையை அப்படின்னு. பிடிச்சிருக்கா தங்கம்? பிடிச்சிருக்கா? இல்லம்மா நீயே எனக்கே ஒரு நாள் எடுத்திருக்க, பிரச்சனை நீயே வச்சுக்கோமா அப்படின்றப்ப, இல்ல என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, உன் கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு, எனக்கு என்னம்மா தான் பீரோ நிறைய அவ்வளவு சேலை இருக்கு, நான் இந்த மாதிரி கலர் நிறைய வச்சிருக்கேன், நீ எடுத்துட்டு போ தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை எடுத்துட்டு போற மாதிரி நீங்க கேட்ட உடனே அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கும் வினைக்கும் சம்பந்தம் இல்லை, அருளுக்கும் வினைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அருளை அனுபவிக்கணும்னா
அருள் நம்மகிட்ட வாங்கியாச்சு, சேலை வாங்கியாச்சு. அந்த சேலை நம்ம உடுத்தணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது, கொஞ்சமா அன்பு இருந்தா அந்த சேலை. அருள் ஒட்டணும்னா அன்புன்ற பசை தேவை. அன்புன்ற பசை இல்லாம அருள் என்ன பண்ணாது, ஒட்டாது. வாங்கிட்டு போயிடலாம், அருளை வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம கிட்ட அன்பு இல்லாட்டி அருள் ஒர்க் அவுட் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? அருளை கேட்கணும், அந்த அருள் நம்ம கிட்ட விளையணும் அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும், பெருமான் கிட்ட. அதனால பெருமான் கிட்ட தெளிவா என்ன கேட்கிறாரு, சாமி என்ன கேட்கிறாரு, அருள் வாங்கணும்னா அன்பு என்கிட்ட இருக்கணும். நீ என்ன பண்ண, அன்பை போல என்கிட்ட கொடு. யாரு? மணிவாசர் சொல்றார், அன்பு எனக்கு வேண்டும் வேண்டும் நின் கலர்க்கு அன்பு வேண்டும் வேண்டும் நின் கலர்க்கு அன்பு. உன் கலருக்கு நான் அன்பு செய்யணும், எனக்கு முதல்ல அன்பை கொடு. அன்பை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண, உன் அருளை கொடு, அப்பதான் அது ஒட்டும் அப்படின்னு சொல்லி அன்பையும் பெருமான்கிட்ட கேட்டு வாங்குறாரு, அருளையும் பெருமான்கிட்ட கேட்டு வாங்குறாரு. அதனால நாம நீங்க எந்த பொருளையும் கேட்காதீங்க. அவன் லெஜரை பார்த்துட்டு இருப்பான். யாரு? அந்த படுபாவி லெஜரை பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு இல்ல இல்ல இருக்கு அம்மா தேவையே இல்லை, லெஜர் புக்கே பார்க்க தேவையில்லை, ஏன் லெஜர் ஏவனே எனக்கு தெரியும் அப்படின்னால நீங்க அருளை கேட்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த செய்தி காதுல விழுகுது இல்லையா உங்களுக்கு? இந்த செய்தி காதுல விழுகிறப்பவே உங்க வினை கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வினை கணக்கு முடிஞ்சாதான் அந்த செய்தியே காதுல, அருள் கேட்கலாம்ல, ஆமா இல்ல அவன்கிட்ட அருள் நிறைய இருக்குல்ல, கேட்டா அவன் எப்படி இல்லைன்னு சொல்லுவான் அப்படின்ற எண்ணம் நம்ம காதுல விழுந்தாலே அருள் நம்ம வினை கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இனிமே நம்மளாச்சு அவனாச்சு, அருள் அள்ளி கொடுத்து வச்சிருக்கான், அவன்றது அள்ளி எடுத்துக்கலாம். இனிமே அருளை புடுறா வாங்கி அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பெருமானுடைய நம்ம போற்றி திருவள்ளுவர்ல போயிடுறோம். இப்ப புரியுதுங்களா? போற்றி திருவள்ளுவர். அப்போ போற்றி திருவள்ளுவர்ல குறியே போற்றின்னு பார்த்தோம். ஒரு சின்ன ரீகேப். அடியார்கள் குறியே போற்றினா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? குறியே பெருமானுடைய குறிதாங்கய்யா, அவருடைய குறியை சொல்லி வணங்கணும் ஐயா. அவருடைய ஜடாமுடியா வணங்கணும் ஐயா. சிவபெருமானுடைய வேறு யாரிடமும் இல்லாத ஒரு நமசிவாய சிவாய நம சிவ சிவ அந்த மந்திரத்தோட பொருள். இல்ல குறிய போற்றி வந்து அவர்கிட்ட வேண்டும் போது அவருடைய குறிகளை சொல்லி வேண்டிக்கணும். அவரோட அன்பை பெறணும்னா நமக்கு அன்போட போற்றி செய்து அவரை மனசார தொடரும் ஐயா. அவரை அவ்வளவு ஐம்புறனே அடக்கிக்கணும். அவருடைய சடாமுடியும் ஐயா. ஐயா மற்ற கடவுளுக்கெல்லாம் இல்லாத குறியெல்லாம் நம்ம சிவபெருமானுக்கு இருக்கும். ஐயோ கடவுளே, நான் என்ன சொல்ல போறேன் தெரியல. அதாவது வாத்தியார் கொஸ்டின் கேட்கறப்பதான் வாத்தியார் லட்சணம் தெரியும். நான் வாத்தியார் சொல்ல வரல, நான் வாத்தியாரே கிடையாது, முதல்ல குருநாதரே கிடையாது. அந்த மாதிரி நான் என்னன்னா இப்ப தெரிஞ்சிருச்சு. ஐயா நமசிவாயத்துல இருந்து சி கிட்ட வர்றதுதாங்க ஐயா குறியோட ஓரளவுக்கு கண்டிப்பா 97% இருந்தாங்க. 100% அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறியை போற்றி. அப்ப திரும்ப கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு 12 வாரம் கிளாஸ் எடுக்கணும்னா குறியை போற்றி யாரும் சரியா சொல்லல, யாரும் சரியா சொல்லல. குறியீடுகளை சொல்லி நம்ம போற்றி செய்யலைன்னா மற்றவர்கள் அந்த பெருமான இல்ல இந்த நாம சொன்ன குறியை போற்றி சொன்னோம்னா நம்ம குறியை போற்றி சொன்னோம்னா அதுக்கு அந்த அர்த்தத்தை கொண்டு வரல. ஐயா நான் எனது என்ற இது இல்லாம அவரு இருக்காங்க ஐயா. ஆரம்பை ஜாடைக்கா 100 இப்போ நமச்சிவாய மந்திரம் திருநீரு அது நமக்குள்ள வந்துருச்சு. கண்டிகை கண்டிகை சிவாய நம அது நமக்குள்ள வந்துருச்சு. சடாமுடி சிவய சிவ அது நமக்குள்ள வந்துருச்சு. சிவசிவன் என்ன அர்த்தம்? பற்று போயிருந்தாங்கய்யா. யான் எனது என்ற பற்று நீங்குவது சிவசிவ. சி என்னது? தொண்டு செய்யறதுக்கு ஏதாவது செஞ்சா தீமை செஞ்சவங்களுக்கும் நன்மை செய்யணுங்க ஐயா. அன்பு செய்யறதுக்கு நினைக்கிறேன். கலைச்சொல்லி உனக்கு
யாராவது கரெக்டான வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம். சி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்லணும்? கரெக்டான வார்த்தை கடந்து போயிடுறதுதான் சொன்னீங்க. நம்மள வெறுப்பவங்களே நம்ம அன்பு காட்டணும். நிலம் போல தம்மை இகழ்வரை பொறுத்தல். சி என்பது அன்பு செய்வதுங்க. அன்பு செய்வதுங்க ஐயா. அன்பு செய்வது தன்னை இகழ்ந்தாரையும் பொறுத்தல். எல்லா உயிருக்கும் அன்பு செய்வதுங்க ஐயா. அன்பு செய்யறது இல்ல, அன்பு செய்யறது இல்ல, இகழ்வாரை பொறுத்தல் தலை. நல்லா கவனிங்க. அன்பு செய்யறது இல்ல. நம்ம கிட்ட வெறுப்பு காட்டுறவங்க கிட்டயும் நம்ம அன்பு செய்யணும்ன்றதுதான் அதுதான் முக்கியம். அதுதான். அப்போ குறியை போற்றியோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? குறியை போற்றியோட ஃபைனல் கன்க்ளூஷன், நம்ம கிட்ட வெறுப்ப உமிழ்றவங்க கிட்ட அன்பு காட்ட முடிஞ்சா நீங்க தான் கூச்சமான குறிகள்ல நின்றுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நாம அன்பு காட்டுவோம் எல்லாருக்கிட்டையும். அன்பு செய்யலாம்னு சொல்லலாம்ல. அதாவது எல்லார்கிட்டையும் அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்வதை விட, நான் எல்லாத்தையும் அன்பு தாங்க செய்வேன், என்கிட்ட அன்பு காட்டினா நான் அன்பு காட்டுவேன், அவ்வளவுதான். அப்படிங்கறத விட தன்னை இகழ்பவர்களிடத்து அன்பு செய்யறது, அது பெரிய, அது கஷ்டம், அது வராது. நல்லா இருப்பேன் நானு, அடியார்கள்லாம் நல்லா இருக்கீங்க, திடீர்னு ஏதாச்சும் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நடக்கா ஆனந்து வந்துட்டான் பாரு, வந்துருவானே. நான் அதாவது பாம்பு இருக்கு, பாம்பு மகுடி வச்சு ஊதிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாம்பு எப்படி இருக்கும்? படம் எடுத்துல பாம்பு எப்படி எவ்வளவு இருக்கும்? எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். பாக்குறீங்களா? நல்ல பாம்பு பாத்துறீங்களா? எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அப்படியே மகுடி வச்சு ஊதுறப்ப என்ன ஆகும்? ஆடிக்கிட்டே இருக்கும். பாக்குறப்ப அப்படியே அழகா இருக்கும். அப்படி எடுத்துட்டு லேசா அப்படி கை தொடக்கூட வேணாம், கைய இப்படின்னு ஆட்டினு வச்சு என்ன பண்ணோம்? ஆட்டின என்ன பண்ணோம்? நம்ம தான் அடிக்க வர என்ன பண்ணோம்? இவ்வளவு நேரம் ஆடிட்டு இருந்துச்சு இல்ல, சட்டுன்னு கொத்தறது போறங்கய்யா, சீரிட்டு கொத்த வருங்க, சீரிட்டு கொத்த வரும். நல்லா கவனிங்க. ஒரு பழமொழி இருக்கு, நல்ல பழமொழி, ஒரு பழமொழி இருக்கு, வாழை மிதிச்சாதான் தெரியும் அது நாயா பேயான்னு. எப்படி? வாழை மிதிச்சாதான் தெரியும் அது நாயா பேயான்னு. அது மாதிரி அவங்கள 4 வார்த்தை திட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் அவங்க யாரு? சாந்த ஸ்வரூபியா இருப்பாங்க. ஐயோ, அவங்கள மாதிரி ஒரு புனிதமான ஆன்மா பார்க்க முடியாது. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ பண்றதெல்லாம் ஒரு தொண்டு, நீ செய்யறதெல்லாம் சிவபக்தி அப்படின்னு சும்மா மனசுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்றோம்? காமெடின்னு நினைச்சுக்கிறோம். பிராங்க் ஃபைனலா சொல்ல போறோம். ஃபைனல் என்ன சொல்ல போறோம்? நான் சொன்னதெல்லாம் பிராங்க் அப்படின்னு சொல்ல போறோம். ஆனா அது சொல்றதுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ செஞ்சதெல்லாம் ஒரு பக்தி, நீ பண்றதெல்லாம் ஒரு சிவபூசை அப்படின்னு கேப் விட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டான்னு வச்சுங்களேன், ஓ வண்டவாளம் எனக்கு தெரியாத, நீ பண்ண சிவபக்தி எனக்கு தெரியாத, நீ ஒரு ஆளுன்னு தெரியாதா, என்ன பேச வந்துட்டியே, அன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா, முந்தானேத்து நீ என்ன பண்ண தெரியுமான்னு. அப்பதான் தெரியும், அட படுபாவி, இவ்வளவு நாள் நான் செஞ்சதை நோட் பண்ணிட்டே இருந்திருக்கியா, நான் செஞ்ச நல்ல கெட்டதெல்லாம் நோட் பண்ணி மனசுல தேக்கி வச்சிருக்க, ஓ வாழை மிதிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு நீ யாரு எவருன்ற மாதிரி. அதனால வாழை மிதிச்சதுக்கு அப்புறமும் ஒண்ணும் பிரச்சனை நல்லவங்களாவே இருக்கணுங்கய்யா. அப்படியா? அப்படியா? என் சிவபக்தி கம்மியா? ஓகே ஓகே, ஒண்ணும் பிரச்சனை. அப்படின்ற எண்ணம் வருவதுதான் உயர்ந்த சி என்ற, அதுதான் குறியை போட்டியில சொன்ன ஃபைனல் கன்க்ளூஷன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இதைத்தான் நான் 6 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதை சொல்லாம நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்ப சொல்லாம குணமே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, சொன்னதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்ல. அதுக்காக தான் ஒரு ரீகேப். இப்ப புரிஞ்சுக்கோங்க, குறியை போற்றி என்பது திருநீர் பூசுவது உன்னதம் தான், சிறப்பு தான். ருத்ராட்சம் போடுவது அதை விட சிறப்பு தான். சடாமுடி வைப்பது அதை விட சிறப்பு தான். யான் எனது என்று இல்லாம இருப்பது அதை விட சிறப்பு தான். அதை விட சிறப்பு என்பது நம்மள நோன்றப்போ, நம்ம முதுகுல சதக்கு குத்துறப்போ, நம்மள வம்புக்கு இழுக்கிறப்போ, வாடா பாத்துக்கலாம் நம்ம சும்மா இருக்கிறப்ப, நம்ம வம்புக்கு இழுக்கிறப்போ, நம்ம மூச்சில சேர்த்த வாரி அடிக்கிறப்பையும் அமைதியா இருக்கிறோம்ல, அது அன்பு செய்வதை காட்டிலும் அதிகம். அது முடியாது. அது வந்து அதிசூக்கமா மந்திரமா நிக்கிறதுக்கு சமம். அதுதான் குறியது. நீங்க சிவபெருமான் அப்படிதான் நிக்கிறான். அவனை வம்புக்கு இழுத்தாலும் சரி, மூத்துல நீங்க சேர வாரி பூசினாலும் சரி, அவனை தூக்கிட்டு போய் வேற கண்ட்ரில போய் வித்தாலும் சரி, அவன் கோயில களவாண்டாலும் சரி, அவன் கோவில இடிச்சாலும் சரி, அடியார்களுக்கு தீங்கு விளைவித்தாலும் சரி, அவன் என்ன பண்றான்?
ஏய் எனக்கு தெரிஞ்சது சிவனே இருக்கிறாருங்கய்யா. அந்த பிறகுல பாத்துக்க அப்படி நிக்கிறனாலதான் அவன் சிவம். அப்படி நிக்கிறனாலதான் சிவம். அப்படி நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அவன் சிவம் கிடையாது. அப்ப அவருடைய அடியார்கள் என்ன பண்ணணும்னா இந்த வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. தம்மை அன்பு எல்லார்கிட்டயும் அன்பு செய்யுங்கன்னு சொன்னா அது அர்த்தமே இல்லை, காமன். ஏங்க அறம் செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். நான் தினம் அறம் தாங்க செய்துட்டு இருக்கேன் என்ன அப்படிதான் சொல்லுவோம். தினம் அறம் தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இப்படி சொல்றேன், அறம் செய்யுங்கன்றத விட இனிமே நீங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். உனக்கு ஒரு கும்பிடு, உன் தசைக்கு ஒரு கும்பிடு. ஒரு நாளைக்கு 30 பொய் சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும். நீ என்னன்னா அறம் பொய் சொல்லாதன்னு சொல்ற. இது எப்படி பண்ண முடியும்? அப்போ என்ன செய்யுங்கன்னு சொல்றதை விட என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்னா இன்னும் தெளிவாயிடும் இல்லையா? என்ன செய்யக்கூடாதுன்னா தம்மை இகழ்வார்களிடத்தே நாம வெறுப்ப உமிழாம இருந்தோம்னா அதுதான் சிகார மந்திரத்தினுடைய பெருஞ்சிறப்பு. நீங்க திருநீர் பூசுங்க, பூசாம போங்க. நீங்க ருத்ராட்சம் போடுங்க, போடாம போங்க. நீங்க சடாமுடி வைங்க, வைக்காம போங்க. நீங்க யான் எனது என்ற எண்ணம் கூட இல்லாம போங்க. ஆனா உங்களுக்கு யாராவது கெட்டது பண்ணி அது வரைக்கும் நல்லாதான் இருக்கும். அது வரைக்கும் நல்லாதான் இருக்கும். தெரியாதனமா நம்ம வீட்டு கண்ணாடியில பக்கத்து வீட்டு பிள்ளை ஒரு கிளாஸ்ல ஒரு கிரிக்கெட் பால் அடிச்சு உடச்சிருச்சு. அது யாரும் எட்டி பார்ப்போம். நம்ம சொந்தக்கார பிள்ளைன்னா விட்டுருவோம். நமக்கு ஆவாதவன் ஒருத்தர் இருக்கான்ல அவன் பிள்ளைன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோம்? என் கிளாஸ் உடச்சல நாளைக்கு பாரு அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும்னு நான் செஞ்சிருக்க மாட்டோம். செய்யணும்னு நினைப்போம்ல, அதுவே சொல்லி முடிஞ்சிச்சு. அந்த நினைப்பற இருப்பதுதான் சி என்ற சிலா. புரிஞ்சுச்சா? இதுதான் குறியை போற்றி. இதுக்கு முன்னாடி சொன்ன குறி வேற. முன்னாடி சொன்ன குறியை போட்டினா சிவபெருமானுடைய குறிகளை தான் நம்ம வணங்கணும். சிவபெருமானுடைய குறிகளை சொல்லித்தான் வணங்கணும். ஏன் ஜென்ரலா இறைவா கடவுளே அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன இறைவன் எங்க சாமிதான்னு சொல்லிடுவாங்க. அப்படிதானே? ஒருத்தன் என்ன பண்ணானா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டான். நான் உங்ககிட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன், எனக்கு பாண்டு கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். அவனும் எழுதி கொடுத்துட்டான், வாங்கிருக்கேன். பாண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் 2-3 வருஷம் வாங்கி கொடுக்கல, காசு கொடுக்கல. 3 வருஷம் வாங்கி என்ன பண்ணல, காசு கொடுக்கல. இவன் என்ன பண்ணா, கெஞ்சி கேட்டிருக்கான். அதெல்லாம் தர முடியாது, நடக்கிறத பாத்துக்க அப்படின்ட்டான். டேய் நீ எழுதி கொடுத்த பாண்டு என் கையில இருக்குடா அப்படின்னா, நீ எந்த கோர்ட்டுக்குனாலும் போடணும். இவன் என்ன இவ்வளவு சொல்றான்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அந்த ஒரு வக்கீல்கிட்ட போய் கொடுத்து இந்த மாதிரி பாண்டு வாங்கினேன். அவன் என்னமோ திமிரா பேசுவாங்கன்னு வக்கீல் ஃபுல்லா படிச்சு பார்த்தாரு. இன்னாருக்கு இப்படிலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நல்லா கிளீன் எழுதிருக்கான். அவரை பார்த்து மடிச்சுட்டு 2 லட்சம் வாங்கியிருக்கேன் எல்லாம் எழுதிருக்கா. அப்படி மடிச்சுட்டு, சாமி இது எங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க கிட்ட வாங்க முடியாது அப்படின்ட்டு. நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க கிட்ட நீ வாங்க முடியாது. என்னங்க சொல்றீங்க? அவன் தான் தெளிவா எழுதிருக்கானே, அவன் தான் தெளிவா எல்லாமே நான் வாங்கிட்டேன் எனக்கு எல்லாம் எழுதிருக்கானேன்னு பார்த்தா அவன் கீழே இப்படிக்குன்னு போட்டு சைன் பண்ணுவாங்கல்ல, அதுல சைன் போடலாம். இப்படிக்கு அப்படிங்கிற இடத்துல ஃபைனலா சைன் பண்ணுவாங்கல்ல, சைன் போடல. அப்ப இது யாரு புறம்போக்கு மாதிரி ஆயிடும். அது மாதிரி சிவபெருமானுடைய சிக்னேச்சர் அர்த்தம் தனிச்சிறப்புன்னு அர்த்தம். சிக்னேச்சர் அர்த்தம் தனிச்சிறப்பு. சிவபெருமானுடைய சிக்னேச்சர் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சைனை போட்டு இவ்வளவு நாள் ஆனா தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமான் அதைத்தான் ஏத்துக்குவோம். நீங்க யார கும்பிட்டாலும் சிவபெருமான் தான். யாதொரு தெய்வம் கண்டி அவங்க நீங்க யார வழிபாடு செஞ்சாலும் நீங்க போற்றி செஞ்சாலும் அந்த போற்றி யாருக்கு தான் போகும்? சிவபெருமான் மாதொரு பாகனுக்கு தான் போகுங்க. மாதொரு பாகனுக்கு தான் போகுமே தவிர வேற யாருக்கும் போகாது. அவன் தான் ஆவிர்வாகத்தை எடுப்பான். புரியுதுங்களா? அவனுக்கு அது இப்போ எல்லாமே பாதை தான் இல்ல, ரோடுன்னு இருந்தா எல்லாமே பாதை தான். ஆமாவா இல்லையா? எல்லாமே பாதை தான். ஆனா இந்த பாதையில நடந்து போனீங்கன்னா முட்டுச்சந்து, இந்த பாதையில நடந்து போனீங்கன்னா படுகுழி, இந்த பாதையில நடந்து போனீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் அது பொதகுழி, இந்த பாதையில நடந்து போனீங்கன்னா முள்ளுக்காடு. இந்த பாதையில நடந்து போனாதான் எல்லாமே பாதை தான், எல்லாமே ரோடு தான், எல்லாமே ரோடு. அது மாதிரி எல்லாமே எல்லா இடத்துலயும் நீங்க செய்கின்ற பூசணைகள் சிவபெருமானுக்கு தான் போகும். ஃபைனல் டெஸ்டினேஷன்ல மாறுபடுது. ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா அங்க கொண்டு போய் சேர்த்துரும். எங்க?
ஒண்ணு புதகுழியில சேர்த்துறோம், ஒண்ணு முள்ளுக்காட்டுல சேர்த்துறோம், ஒண்ணு முட்டு சந்தில சேர்த்துறோம். முட்டு சந்தில சேர்த்தா கூட திரும்பி ஓடியாந்துடலாம். புதகுழியில விழுந்துட்டா முள்ளுக்காட்டுல மிதிச்சா கூட ஓடியாந்துடலாம். இந்த முள்ளுக்காடுன்னு சொல்றதெல்லாம் சைவத்திலேயே சிவபெருமானை கும்பிடுறாங்கல்ல, அங்கேயே பாகுபாடு. சித்தரை தாங்க நாங்க கும்பிடுவோம் பாத்தீங்களா? சில பேர்லாம் நாங்கெல்லாம் எல்லா சித்தர்கள் கோயிலுக்கு தான் போவோம், சித்தர்கள் நாங்களும் சிவனடியார்கள். அது முட்டுச்சந்து, முட்டுச்சந்து. அது மாதிரி சிவபெருமானை வழிபடுகின்ற இடத்திலேயே ஃபைனல் டெஸ்டினேஷன் மாறுது. நீங்க யார கும்பிட்டாலும் சிவபெருமான் அவர் அருள் தான் செய்யப்படும். ஆனா இந்த ஆன்மா எங்க போகணும் அப்படிங்கறதுதான். சமயம்ன்றது என்ன சாமி? இதை ஒண்ணு செய்தி சொல்லிட்டு உள்ள போயிடு. சமயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மதம், சமயம், இந்த மாதிரி சாமி கும்பிடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது இது? என்னடா இது மதுரக்காரனுக்கு வந்த சோதனை? சைவம் சைவம்னா அசையாம இருக்கிறதுங்கய்யா. நான் சைவத்தை பத்தியே கேட்கல. ஜென்ரலா ரிலீஜியஸ், நான் ஆங்கிலத்தை சொல்றேன். ரிலீஜியஸ், மதம், சமயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விரும்பும் கடவுளை கும்பிடுவது. சாவித்திரி அம்மா, கலைச்செல்லியன் அம்மா, அவங்க 2 பேத்துக்கும் அடியன் வந்து என்னுடைய சூப்பர். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சமயம்னா என்னன்னா பிலீப்ஸ், நம்பிக்கை தான் சமயம். ஆமாவா இல்லையா? இந்த இடத்துல சிவபெருமான் இருக்கா அப்படின்னு சொன்னா அது சைவ சமயம். இந்த இடத்துல இவர் புத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா புத்த சமயம். இந்த இடத்துல சூரியன் இருக்காருன்னு சொன்னா சௌரம். இந்த அப்படின்னா 6 வகை சமயங்கள் இருக்கு இல்லையா? அது மாதிரி. அப்போ பிலீஃப் தான் என்னது? சமயமே. நீங்க பிலீஃப் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பிலீஃப் சிஸ்டம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? பிலீஃப் சிஸ்டம் மாறிடுச்சு. தினமும் நீங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டாலும் விட்டமின் தான், கொய்யா பழத்தால சாப்பிட்டாலும் விட்டமின் தான். நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. இந்த ஒரு செய்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தெளிவாயிடுவீங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும், ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டாலும் விட்டமின் தான், கொய்யா பழத்தை சாப்பிட்டாலும் விட்டமின் தான், ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாலும் விட்டமின் தான், நீங்க சாத்துக்குடிய சாப்பிட்டாலும் விட்டமின் தான். இதெல்லாம் வேற வேற சமயங்கள். புரியுதுங்களா? புரியுதுங்களா? என்ன சாப்பிட்டாலும் சிவபெருமான்ற விட்டமின் தான் சேரும் உங்க உடம்புல. நீங்க யார வேணாலும் வழிபாடு செய்யுங்க, நீங்க செய்யற நல்ல வழிபாடு சிவபெருமான் விட்டமின் தான் சேரும். ஆனா இந்த விட்டமின் சேர்ந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணணும்? அதுதான் வேறுபடுது. புரியுதுங்களா? இந்த விட்டமின் எனக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்? நான் மல்லாக்க பொத்திட்டு படுத்து தூங்கணும் அப்படின்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மல்லாக்க படுத்து தூங்கு அப்படின்னு ஒரு சிஸ்டம். ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டாவி விடு அப்படின்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. ஒரு அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டுட்டு வானத்தையே பார்த்து உட்காந்துரு அப்படின்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. நெல்லிக்காயை சாப்பிட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம். இது எந்த பிலீஃப் சிஸ்டம் நல்லது? சாப்பிட்டு பள்ளிக்கூடம். ஏன்னா பைனல் நீங்க சாப்பிடுறது ஒண்ணுதான் வேற, ஆனா பைனலா முடிக்கிறது அந்த விட்டமின் என்னமா வேலை செய்யணும்னு சொல்லுது இல்ல, அதுதான் சமய கருத்து மாறுது. நீங்க யாரு எப்போது எமாதொரு பாகன் தான் அந்த சமயத்தினுடைய. நீங்க பூ போட்டீங்கன்னா நீங்க யாருக்கு பூ போட்டாலும் சிவபெருமான் திருவடிக்குத்தான் போகும். அது போல நீங்க என்ன சாப்பிட்டாலும் உங்க உடம்புல விட்டமின் தான் சேரும். அந்த விட்டமினை வச்சு நீங்க என்னவா ஆகணும்னு சொல்றதுதான் எல்லா சமயத்தினுடைய வேலை. அதுல வேறுபடுறதுனாலதான் நாம அங்க போவேணாம்னு சொல்றோம். ஏங்க சமண சமயத்துல இருந்தா எனக்கு என்ன? ஏன் விட்டுட்டு போலாம்ல? யாரு ஞான சம்பந்தர் விட்டுட்டு போலாம்ல? எல்லாத்துலயும் சிவம் இருக்கு, எல்லாத்துலயும் சிவம் இருக்கு. சமயமும் ஃபைனலா எங்க போகுது? ஃபைனலா எங்க முடியுது? சமண சமயம் கடவுள் இல்லை, ஆசையே அழிவிற்கு காரணம்னு சொல்லுது, தப்பு பண்ணாதன்னு சொல்லுது, அறம் செய்யுன்னு சொல்லுது, எதையும் பற்றாதன்னு சொல்லுது. நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். சமண சமயம் என்ன சொல்லுது? உலக பொருளை வெற்றுன்னு சொல்லுது. நல்லது தானே சொல்லுது? ஆமாவா இல்லையா? நல்லது தானே சொல்லுது. ஏப்பா உலக பொருளை விடுன்னு சொல்றியே, எதை பற்றுன்னு சொன்ன? உலகத்தை விடுன்னு சொன்ன, எதை புடிச்சுக்கோன்னு சொன்னா இல்ல, ஒண்ணுமே சொல்லல.
ஒண்ணுமே சொல்லல. அவங்க ஒண்ணுமே சொல்லல. அங்கிட்ட கடவுள் தான் இல்லையே. சமணர்கள்ட்ட கடவுள் இல்ல. உலகத்தை விட்டுருன்னு சொல்றாங்க. ஆனா எதை பிடிக்கணும்னு சொல்லல. அது ரொம்ப கஷ்டம் இல்ல. மரம் ஏறிட்டு இருக்கோம், விட்டுருன்னு சொல்லியாச்சு. இந்த கயிறை விட்டுட்டு அந்த கயிறு புடின்னு சொல்லணும். ஏன்னா இந்த கயிறு வேற இடத்துக்கு போகுது, குழிக்குள்ள போறது. இந்த கயிறை விட்டுருன்னு சொல்றது நல்லதுதான். அதை விட்டுட்டு மலை ஏறதுக்கு ஒரு கயிறு புடின்னு சொல்றதுதானே தெரிந்தது. நம்ம சைவம் என்ன சொல்லுது? விடுன்னு சொல்லுது. விட்டுட்டு சிவனை புடின்னு சொல்லுது. பற்றற்றான் பற்றினை அப்பற்று விடற்க. நீ பற்று விடணும்னா சிவபெருமானுடைய திருவடியை பற்று. எப்படின்னு பாருங்க. உனக்கு பற்று போடணும்னா இதை பற்றுன்னு சொல்லு. அப்போ எதை விடணும்னு சொல்லி, புரியுதுங்களா? நீ வீடெல்லாம் விட்டுட்டு வாப்பா, நீ வீடெல்லாம் வீட்டை வித்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒருத்தர். சரிங்களா? வீட்டை வித்துட்டு வந்து உனக்கு வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. இவர் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. வேலை வாங்கி தரேன்னு சொன்னவரு ஆளை காணோம். இப்ப திரும்ப போய் அந்த வீட்டையும் வாங்க முடியாது. இந்த காசை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே தந்தரத்துல நிக்கிற மாதிரி தான் சமணர்களுடைய நிலை. நல்லா கவனிங்க, சமணர்களோட நிலை. ஆனா நமக்கு வீட்டை விட்டுட்டு வந்தேன்னா எல்லா நாளும் இந்த வீட்டாவது வாடகை கொடுத்து கொஞ்ச நாள்ல வரணும். என்னைக்கும் அழியாத ஒண்ணு வீடு இருக்குன்னு இன்னொரு வீட்டுக்குள்ள தூக்கி போடுறாருல சிவனடியார் சிவபெருமான் திருவடிக்கு. அப்போ சிவபெருமான் திருவடியை பற்ற சொல்லுது. நல்லா கவனிங்க. சமணம் என்ன சொல்லுது? யாரையும் பற்றாத, அப்புறத்தான உட்காருன்னு சொல்லுது. பௌத்தமும் அதைத்தான் சொல்லுது. பௌத்தத்திலயும் என்ன கிடையாது? கடவுள் கிடையாது. பௌத்தத்திலையும் கடவுள் கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொன்ன புத்தரையே கடைசி என்ன ஆக்கிட்டாங்க? கடவுளா மாத்திட்டாங்க. அதுக்கு பேரு மகாயானம், ஹீனயானம்னு புத்த மதத்துல 2 பிரிவு இருக்கு. எப்படி இப்ப புத்தரை கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க, ஒரு இதுல புத்தரை கடவுளை ஏத்துக்குவாங்க. எப்படி ஏசுநாதரை யூதர்கள் கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க, கிறிஸ்டியன் என்ன பண்ணுவாங்க? ஏசுநாதரை கடவுளை ஏத்துக்குவாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி பௌத்த சமயத்திலையும் புத்தரை கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க, கடவுளை. ஒரு சமயம் என்ன சொல்லுது? ஆசையே அழிவுக்காம எல்லாத்தையும் விட்டுரு அப்படின்னு சொல்லுது. நல்லது தானே சொல்லுது? ஆமா தானே, நல்லது தானே, விட்டமின் கரெக்ட் தானே. ஆனா அந்த விட்டமின் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுதுன்னா பப்பரப்பேன உட்காருன்னு சொல்லுது. இன்னொரு சமயம் என்ன சொல்லுது? புத்தர் காலில் புத்தரை பிடிச்சுக்கோன்னு சொல்லுது. ஏய், புத்தரே என்ன சொல்லியிருக்காருன்னா சாமி இல்லைன்னு இருக்காரு, நீ போய் புத்தரை பிடினா அது கான்ட்ராவர்சி இல்ல? ரைட். இது போலத்தான் ஒவ்வொரு சமயமா இது போல என்ன பண்ணுது? நிறைய கயிறு தொங்குது. ஒரு சமயம் என்ன பண்ணுது? தொங்கிட்டு போற கயிறை விட்டுருதுன்னு. ஒரு சமயம் என்ன சொல்லுது? தப்பான கயிறை பிடின்னு சொல்லுது. அந்த கயிறு எதுல கனெக்ட் ஆகல? ஸ்ட்ராங்கான கிளையில கனெக்ட் ஆகல, அதுவே தொடுக்கிட்டு இருக்கு. அந்த கயிறு பிடிச்சா நம்ம என்ன ஆகும்? விழுந்துருவோமா? விழுக மட்டும் செய்வோமா? அவ்வளவுதாங்க ஐயா. சோழி முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. புரியுதுங்களா? அப்போ ஒரு சமயம் என்ன சொல்லுது? கயிறை விட்டுரு அப்படின்னு. இன்னொரு சமயம் ஏய் நான் ஆணி அடிச்சிருக்கேன் புடிச்சுக்கோ வந்துருன்னு சொல்லுது. இன்னொரு சமயம் என்ன சொல்லுது? ஒரு மரத்துல கட்டிருக்கேன் புடிச்சு வந்துரு அப்படின்னு. இன்னொரு சமயம் என்ன சொல்லுது? இது மலையவே மலையோட அடி ஆழம் வரைக்கும் லாவா வரைக்கும் போட்டு லாக் பண்ணிருக்கோம், நீ வான்னு சொல்லுது. எந்த கயிறை பிடிக்கணும்? அந்த கயிறு நிலையான கயிறு, அது என்னைக்கு விழுகாத கயிறு, அந்த கயிறை பிடிக்கணும். நீங்க எந்த கயிறை பிடிச்சாலும் கயிறு தான். அது போல எந்த சமயத்துல நின்னாலும் அது சிவபெருமானத்தான் குறிக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன பக்கத்துல கயிறை பிடிச்சா தொப்பு கடியில் கீழே விழுவோம். சாமி இன்னொரு தடவை நமக்கு உயிரை கொடுத்து திரும்ப ஏற சொல்லுவாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? புத்தி இருந்தா இன்னொரு கயிறை பிடிக்க போறோம். விழுந்ததுனால அடுத்த தடவை கொஞ்சம் நல்லா இதா பிடிச்சுவாங்க. புத்தி இருந்தது, நமக்கு வினை நல்வினை இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த நல்ல கயிறு விழுகாத கயிறை பிடிக்க போறோம், மித்த விழுகிற கயிறை பிடிக்க மாட்டோம். அப்போ எந்த சமயத்துல இருக்கும்? அதனாலதான் சொல்றது நாம விழுகாத கயிறு. ஏன்னா மத்த கயிறுலாம் விழுகிற கயிறு பார்த்தாலே தெரியுது. புரியுதுங்களா? பார்த்தாலே தெரியுது விழுகிற கயிறு. நீங்க எல்லாமே கயிறு தான், அது போல எல்லாமே சிவன் தான். ஆனா அதனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் மாறனாலதான் நம்ம அருளாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சமயத்தை சேருங்கன்றாங்க. எல்லாமே சிவபெருமான் பண்ணது தானே.
நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ப அவங்க நம்ம பிடிச்சி ஏற்கனவே விழுந்துட்டாங்கல்ல, இல்ல கவனிங்க, பிடிச்சு விழுந்துட்டாங்கல்ல, விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னு என்ன பண்ணணும்? நீங்க பாத்தீங்களா, நீங்க பாத்துருக்கீங்களா? நம்ம ஆத்துல நாங்களாம் ஆறு இருக்கும், வைகை ஆத்துல இருக்கோம். வைகை ஆத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, எங்க பள்ளம் இருக்குன்னே தெரியாது, எல்லா இடத்துலயும் தோண்டி தோண்டி வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவோம்னா, நடந்து போச்சுருவோம், முன்னாடி ஒருத்தன் நடந்து போயிட்டு இருப்பான், தொப்பு கடின்னு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, முங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? ஆகா இந்த பாதையில போக கூடாது அப்படின்னு அடுத்த பாதையா போயிடும். ஆமாவா இல்லையா? அது போயிடுவோம். அடுத்து நடந்து போக முன்னாடி போடணும், அவன் தொப்பு கடின்னு விழுந்துட்டா, ஓ இந்த இடத்துல பல்ல இருக்குன்னு அது திரும்பி போயிடும். ரைட். ஆனா எலி இருக்குல்ல, எலி பாத்துருக்கீங்களா? எலி என்ன பண்ண தெரியுமா? டிராப்ல மாட்டிடும். பாத்துறீங்களா? அதை சுத்தி 15 எலி நிக்கும். ஐயோ சித்தப்பா, போயும் ஒரு வடைக்கு மாட்டிக்கிட்டே சித்தப்பா, இப்ப உனைய கொண்டுருவாங்களே சித்தப்பா, என்ன பண்றது சித்தப்பான்னு சொல்லி எல்லா அழியும் நினைச்சிட்டு இருக்கோம். மறுநாள் அதே இடத்துல ஒரு தேங்காயை திரும்ப சில்ல எடுத்து வச்சிருவோம். இன்னொரு எலி என்ன பண்ணோம்? ஓ இதுல மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்குமா? நேத்து தானே சித்தப்பா மாட்டினாரு, இன்னைக்கு மாட்டினார். இன்னைக்கு போய் அத்தை எலி போய் மாட்டிக்கிறோம். இன்னைக்கு போய் என்ன பண்ணோம்? அத்தை எலி போய் மாட்டிக்கிறோம். ஐயோ அத்தை மாட்டிக்கிட்டு. ஆக எலிக்கும் மற்றைய உயிர்களுக்கும் தான் என்ன இருக்காது, அதனுடைய யாராவது விழுந்துட்டாங்கன்னா தெரியாது. இதுல மற்ற சமயத்துல ஒண்ணுங்க, மற்ற சமயத்துல இருக்கக்கூடிய எல்லா தலைவருமே பிறப்பாங்க. மற்ற சமயத்துல இருக்கக்கூடிய எல்லா தலைவருமே பிறப்பாங்க. பிறந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன உண்டு? எடுத்துக்கிட்டா என்ன உண்டு? பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. மகாவீரர் எடுத்துக்கிட்டா பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டா பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஏசுநாள் எடுத்துக்கிட்டா பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. திரும்ப உயிர் தள்ளிட்டார். அவங்க கான்செப்ட் படி வச்சுக்கோம், பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. எல்லாருமே ஒரே ஒரு செய்தி, எல்லாருமே மேல வச்சிருந்த கயிறு இருக்குல்ல, அதான் புடி, அவங்களே கீழே விழுந்துதான் மேல வந்திருக்காங்க. எங்க அப்பன் ஒருத்தன் தான் விழுகாம நிக்கிறான், அந்த கயிறை பிடிச்சாதானே நம்ம போக முடியும். அதனால அந்த கயிறை பிடிங்கன்னு சொல்வதற்காக வந்தவர்கள் தான் நம்முடைய அருளாளர். இல்லைங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மாத்தி பிடிக்க கூடாது. எல்லாமே சிவம் தான், எல்லாமே கயிறு தான். ஆனா வேற கயிறு பிடிச்சாலும் சாமி ஒண்ணும் பண்ண போறது இல்ல. சாமி என்ன பண்ணுவாரு? வேற கயிறு பிடிச்சோடனே என்ன பண்ணுவோம்? சத்தம் கேட்கும், துப்புன்னு சத்தம் கேட்கும். பார்த்தா மண்டை தெரிக்க விழுந்து கிடக்கணும். ஓ விழுந்துட்டே தங்கம், சரி பரவாயில்ல, அடுத்த பிறவியில இன்னொரு பிறவி கொடுக்குறோம், முடிஞ்சா உனக்கு நல்வினை இருந்தா உனக்கு அறிவு பற்றுச்சுன்னா நீ பிடிச்சலாம் அப்படின்னு கடைசி வரைக்கும் குத்த வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு இந்த படுபாவி. எந்த படுபாவி? நம்ம படுபாவி, நம்ம தலைவன். ஆனா இவன் என்ன பண்ணுவான்? விழுந்து எந்திரிக்கட்டும், விழுந்து பிள்ளை எப்போ மண்டையில அறிவு வருதோ விழுந்து மொத கயிறு பிடிச்சோம் விழுந்துட்டோம், 2வது கயிறு பிடிச்சோம் விழுந்துட்டோம், கடைசியா 7வது கயிறு பிடிச்சி எந்திரிச்சு வந்துடும் நினைக்கிறோம், உட்கார்ந்து இருக்கோம். ஆனா அடியார்கள் என்ன பண்ணுவாங்க? தங்கம் ஏற்கனவே நாங்க பாத்துட்டோம், 6 கயிறு பிடிச்சேன்னா விழுந்துருவேன், 1 2 3 4 5 6 கயிறு பிடிக்க கூடாது, 7வது கயிறு மட்டும் பிடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு டிப்ஸ் பிடிச்சோம்னா தேவையில்லை, தேவையில்லை. 7வது கயிறை பிடிச்சு அவங்களும் ஏறுவாங்க, நம்மளும் ஏற்றி விட்டுருவாங்க, அப்படியே போயிடலாம். அதனால அடியார் திருக்கூட்டம் இவன் பார்த்துட்டே இருப்பான். அப்பா என்ன பண்ணுவான்? பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் வந்து விழுந்து எந்திரிக்கிட்டோம். ஏன்னா வினை கணக்கு தானே உட்கார்ந்து இருப்பான். ஆனா அடியார்கள் என்ன பண்ணுவாங்க? பாரு, போகாத தங்கம், போகாத, அது பதுகுழி, அது பாதாளம், அங்க விழுந்தேன்னா எலும்பு கூட மிஞ்சாது, அது குணா கொகை, உண்டான அயமெங்கும் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே அப்படின்னு சொல்லி நம்ம படத்துல பாக்குற மாதிரி அது குணா கொகை, விழுந்தா எலும்பு கூட வராத சாமி, அதனால இத புடிச்சுவான். புரியுதுங்களா? நம்மளுடைய நாயன்மார்களும் நம்மளுடைய ஞான சம்பந்தரும் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இத புடிச்சுவாங்கன்னு. அப்போ அவங்க சொன்னது வேத வாக்குன்னு சொல்லி நம்ம புடிச்சு வரணும். ஏன்னா நம்ம அப்பா மாதிரி யாருமே கிடையாது, நம்ம அப்பா மாதிரி
யாருமே கிடையாது. பிறக்க மாட்டான், இறக்க மாட்டான், அருள் செய்வான், அவன் கூடையே நிற்பான், சுடுகாட்டுல இருப்பான், எலும்ப மாலை அணிவான், நீலகண்டனா இருப்பான், கடல் சிலம்பு அணிவான், திருக்கூத்து செய்வான், அவன் ஒரு பாதி பெண்ணா வச்சிருப்பான், சடாமுடி அணிஞ்சிருப்பான், கிரீடம் வைக்க முடியாது. இப்படி எல்லா புகழும் பெற்ற ஒரே ஒருவன் ஒப்புமை சொல்லப்பட முடியாத ஒரே ஒருவன் நம்ம அப்பா. எவ்வளவு பெரிய ப்ரௌடு, எவ்வளவு பெரிய ப்ரௌடு. அந்த ப்ரௌடுக்குள்ள போய் பெருமான் இப்போ அப்படிப்பட்ட அவன்கிட்ட குறிகள்லாம் இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க, குறிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குறிகள் இப்ப புரிஞ்சிச்சா? முதல்ல உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஆனந்த் என்ன சொன்னானு இவன் என்னமோ சொல்றான், ஆனா நல்லா இருக்கு. கழுத மனசுக்குள்ள ஃபைனலா யோசிச்சு பார்த்தா இவன் என்ன சொன்னான்னு தெரிய மாட்டேங்குது. படுத்தாவது நிறைய சொல்றானா, என்ன சொல்றான்னு கன்க்ளூட் பண்ணாம போயிடுறான். அங்கங்க தொங்கிட்டு நிக்குதே தவிர கன்க்ளூஷன் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான்கிட்ட அருள்தான் கேட்கணும், அருளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அருளுக்கு என்ன கிடையாது, வினை கணக்கு கிடையாது. அதனால அருள் கேட்டு இருக்கணும். அருள் கிடைச்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு அடியார் திருக்கூடம் இருக்கணும். நாம எல்லாம் அடியார் திருக்கூடம் இருக்கோம், அருளை பெற்றிருக்கோம். இதுதான் முதல் வார்த்தை, முதல் கன்க்ளூஷன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, குறியே போற்றி அப்படிங்கிற இடத்துல நாம இகழ்வாரை பொறுத்தல் தலை. அதுதான் திருநீர் பூசுறதையும் விட, அதுக்காக திருநீர் பூசக்கூடாதுன்னு சொல்ல. திருநீர் பூசிட்டு என்னைய கெடுத்துட்டான்ல, எனக்கு அவன் எப்படி வாழ்ந்துடுறான்னு நாளைக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு நாம நினைச்சு நாளைக்கு ஒரு திட்டத்தை தீட்டணும் வச்சுக்கோங்க. படத்துல வர மாதிரி நம்ம ஒரு திட்டத்தை தீட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம திருநீர் பூசினதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். கழுத்துல ருத்ராட்சம் போட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். சடாமுடி தரிச்ச முனிவர்கள் என்ன பண்றாங்க, தகம் செஞ்சுட்டே இருக்காங்க. யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க, கையில ஒரு கமண்டல் எடுத்து நீ நாயா போ, நீ கல்லா போன்னு தெளிக்கிறாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம், திருநீர் பூசினதுக்கும் அர்த்தம் இல்ல, ருத்ராட்சம் போட்டதுக்கும் அர்த்தம் இல்ல, சடாமுடி தரிச்சதுக்கும் அர்த்தம் இல்ல. அப்படி சாபம் போடணும்னு நினைச்சு சிவபெருமான் நினைச்சிருந்தா, சப்போஸ் அப்படி சாபம் போடணும்னு சிவபெருமான் நினைச்சிருந்தா நாமெல்லாம் என்னவா இருந்திருப்போம் யாருக்கு தெரியும். அவங்க தப்புக்கு தகுந்த மாதிரி என்னவாக இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு 2 கண்ணை கொடுத்து, காதை கொடுத்து, அவனுடைய அடியார் திருக்கூட்டத்தை பார்க்கிற கண்ணை கொடுத்து, அவனுடைய திருவாசக சிந்தனை, அவனுடைய உரைப்பை கேட்குகின்ற காதை கொடுத்து, ஓ இது நல்லா இருக்கு இனிமே ஃபாலோ பண்ணலான்ற எண்ணத்தை கொடுத்து, யாரு எப்படி வேணாலும் போங்க, வெள்ளிக்கிழமை நாங்க திருவாசகரை நாங்க ஐக்கியமாகணும்ன்ற ஒரு காலத்தை கொடுத்து வச்சிருக்கான்னா நமக்கு அவன் அருள் செய்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, நாம இகழ்வாரி பொறுப்பு. நமக்கு கெட்டது செய்தாரையும் கெட்டது செய்தவர்களையும் நாம என்ன பண்ணணும், நீங்க போய் நல்லது செய்ய வேணாம். அவங்களுக்கு போய் நல்லது செய்யற பெரிய சாமி இதெல்லாம் அவங்களுக்கு கெட்டது செய்யாம இருக்கு, அவ்வளவுதான். நான் உங்களை அந்த ரேஞ்சுக்கு கூட்டிட்டு போகல. ஒதுங்கி நம்ம அமைதியா இருந்தாலே போதுமா ஐயா? அந்த இடத்துல கெட்டது செய்யாம இருந்தா அவங்கள மனசுல நினைச்சுட்டே இருக்கும்ல, ஐயோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இடி பாப்பா வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நேத்துதான் இடி விழுந்துச்சு அவன் தலையில விழுந்துச்சா விழுகலையா, நேத்து பணமனை சரிஞ்சு அவன் வீடு சரிஞ்சா சரியான எட்டி பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி செய்ய அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட அவன் நல்லா இல்லாம இருக்கக்கூடாதுன்றத நினைக்காம இருக்கிறது. ஆனா அவன் நல்லா இருக்கணும், என்ன திட்டான்ல பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும் சுவாமி அப்படின்னு நினைச்சுங்க வச்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு பெருமான் தருகின்ற அந்த அருள் நோக்கு உலகத்துல யாருக்கும் கிடைக்காது. நமக்கு கெட்டது செஞ்சவன் நல்லா இருக்கணும் சாமி, நல்லா இருந்துட்டு போறான்ற என்ன நினைச்சிட்டீங்கன்னா அதுதான் அப்பதான் சொல்லுவான் இது ஏன் பிள்ளைன்னு. யார் சொல்லுவாங்க, நம் தமிழ் ஊரன்னு சொன்னார்ல, அப்ப கூட என் தோழன் தான் சொன்னாரு. அம்மையாரை பார்த்து என்ன சொன்னாரு, காரைக்கால் அம்மையார் கூட எங்க அம்மான்னு சொன்னாரு. கண்ணத்துல பார்த்து இது என் புள்ளன்னு எப்ப சொல்லுவார் தெரியுமா, இது என் புள்ளன்னு. ஏன் கேப்பாரு, தப்பு செஞ்சு அவனுக்கு கெட்டது செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் நல்லா இருக்கு நினைக்குது பாரு, நான் அப்படி நினைக்கிறேன், எனக்கு பிறந்த புள்ள இதுதான், எனக்கு பிறந்த புள்ள இதுதான், இதுதான் என் புள்ளன்னு அம்மா பராசக்தியில சொல்லுவார். ஏய் நீ சூப்பர் டி, என் புள்ளடி, என் ரத்தம் டி, என்னுடைய வாரிசுடி,
நான் என்ன நினைக்கிறேன்னா அது மாதிரிதான் என் பிள்ளை நினைக்குது அப்படின்னு அன்னை பராசக்தி கிட்ட அவர் சொல்லி மகிழ்கின்ற காட்சி எப்ப வரும்னா, நமக்கு தீமை செய்தவர்களிடத்தும் நம்ம நன்மை செய்ய வேண்டியது. அது அந்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம போக முடியுமான்னு தெரியல. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பேசுறேன்ல, திடீர்னு பார்ப்பேன் அந்த போட்டோவை பார்ப்பேன், அட படுபாவிகளா இன்னும் நீங்க நல்லா தான் இருக்கீங்களா, இன்னும் நல்லா தான் இருக்கீங்களா, நீங்க நல்லதுக்கு மாதிரியே நடிக்கிறீங்கடா படுபாவிகளா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், சாமிக்கு தெரியும், ஆனா நீங்க பண்ற அட்டகாசம் தெரியும் தாங்க அப்படின்ற எண்ணம் வரும். ஆனாலும் என்ன பண்ணிக்குவேன், சப்புன்னு நினைப்புல இருந்து ஆனந்து நினைக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு, நீ ஏன் நினைக்கிறியே படுதாவி உருப்பிடுவியா நீ, சரி ஓகே அப்படி செய்யக்கூடாது, அப்ப செய்யக்கூடாதுன்ற எண்ணம் மேல உங்களுக்கு அடுத்த முறை குறையும். 100 தடவை இருக்கிற எண்ணம் ஒரு 5 தடவையா மாறும். அந்த 5 தடவையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அப்படிதான் சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ சிகார மண்டலத்தை நிக்கணும்ன்றது இகழ்வாரை பொறுத்தல் தலை, அதுதான் முக்கியம். மறக்க கூடாது. அடுத்த முறை கேட்பேன், பதில் சொல்லலைன்னா எல்லாத்துக்கும் 500 ரூபாய் ஃபைன். எல்லாத்துக்கும் எத்தனை ரூபாய் ஃபைன்? 500 ரூபாய் ஃபைன். அப்படி வச்சுக்கோம். அப்ப அடுத்த முறை 500 ரூபாய் நாங்க வரவே மாட்டோம். இல்ல நான் நினைச்சேன் சாமி, அப்ப நாங்க கரெக்டா சொல்லிட்டா நீங்க 500 தருவீங்களான்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். பாத்தீங்களா, எதிராக சான்ஸ் திருவாசத்தை எடுத்து ஓடலாம் தான் பாக்குறீங்க. ஆக நீங்களே இப்படி சொன்னா நான் எங்க போறது? சரி, அப்ப முக்கியமான செய்தி அடியாருக்கு கவனிச்சுக்கோங்க. குறியே போற்றினுடைய கருப்பொருள் என்ன? ஃபைனல் கன்க்ளூஷன் அவ்வளவுதான் குறியே போற்று. அதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கிருச்சு. அதுக்குள்ளேயே திருநீர் அடங்கிருச்சு, கண்டிகை அடங்கிருச்சு, சடாமுடி அடங்கிருச்சு, சிவசிவ அடங்கிருச்சு, சி அடங்கிருச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வாக்கியம் அதுல நிக்கிறது தான் பெரிய விஷயம். புரியுதுங்களா? பண்ணிடலாம். சரி, இப்ப குணம் சொல்லுங்க சாமி, மறுபடியும் சொல்லுங்க, ஒரே குழப்பம். அதாவது தன்னை இகழ்வாரை பொறுத்து, நமக்கு தீங்கு செய்கிறவங்களை நாம திரும்ப தீங்கு செய்யாம அந்த இடத்துல இருந்து விலகி வந்தாலோ, இல்ல அவர்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்க நம்ம செஞ்ச தீங்கு நாம தானே பண்ணிருக்கோம், அவங்க ஒரு கருவிதான், அதனால அவங்களால ஒண்ணும் ஆக போறது இல்லைன்னு சொல்லி அவங்க மேல கோபப்படாம வர்றதுக்காக இந்த செயல். ரைட்டா? 1. 2வது, நாம சிவபெருமானத்தான் பற்றணும். ஏன்னா அந்த கயிறு கீழே விழாதுங்க, கீழே விழாத கயிறு, அதை புடிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதை புடிச்சுக்கணும். அப்போ அதுதான் நம்மளுடைய ஞான சம்பந்தரா இருக்கட்டும் எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. இவன் பிறவா இரவா யாக்கை தெரியோன். இவன் இதை யார் சொல்லியிருக்கா? சமண மதங்களுக்கு சொல்லியிருக்கான். இப்ப எல்லா சமயமும் என்ன சொல்லுதுன்னு சொன்னோமா? எல்லா சமயம் என்ன சொல்லுது? எல்லா சமயம் எங்க முடியுதுன்னு சொல்லிட்டேனா? புரியுதுங்களா? பாக்குறதுக்கு ரோடு நல்லா தான் இருக்கும், ரோடு முடிகிற இடம் எங்க இருக்கான்? உதகுழியும் முட்டு சந்து அங்கெல்லாம் இருக்குங்க. எங்க போய் முடியும்? அவங்களுக்கு மீண்டு வர முடியாத இடத்துல போய் முடியுங்கய்யா. நம்மளுக்கு இறைவன் மீண்டும் பிறக்கிற மாதிரி ஒரு நிலைதான் வருங்கய்யா. ஆமா, அப்ப புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? என்னாச்சு அப்ப புரிஞ்சு. அப்ப இதோட இப்ப குணமே போற்றி வந்துட்டோமா? குணமே போற்றி. இப்போ குறியே போற்றி கிளியரா தெரிஞ்சா மட்டும் தான் குணமே போற்றி சொல்லுவேன். இல்லாட்டினா திரும்ப ஒன்ஸ் மோர் எடுத்துருவேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப 6 கிளாஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கொடூரமாயிடும். எனக்கு கொடூரமாயிடும், உங்களுக்கு கொடூரமாயிடும். அதனால இனிமே அப்படி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? ஒருத்தர் பாட்டு பாடிட்டு அவர் ஒன்ஸ் மோர் கேட்டுட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒன்ஸ் மோர் போக கூடாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ குறியே போற்றினுடைய கருத்து சரியா புரிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. குணமே போற்றி. இப்போ சிவபெருமானுக்கு நிர்குணன் அப்படின்னு பேரு. சிவபெருமானுக்கு நிர்குணன் அர்த்தம் குணமிலி கோளிலவே. அதுதானே கரெக்டா? நான் சொல்ற திருக்குறள் கரெக்டா? குணமிலி கோளிலவே அப்படித்தானே வரும். சரிங்களா? இந்த குறளை யாராவது பிடிங்க, அந்த குறளை பிடிங்க யாராச்சும். அது தெரியாது. ஆனா குணமில்லாதவன் நிர்குணன் அப்படின்னு சொன்னா, குணமிலி கோளிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலையா சம்திங் வரும். அது என்னது? அந்த பாட்டு கரெக்டா எடுங்க. கடவுள் வாழ்த்து இருக்கும் பாருங்க. கடவுள் வாழ்த்து இருக்கு ஐயா. 9வது கோயில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அருமை. இதுக்குதான் எங்க ஐயா வேணுங்கிறது. நன்றி ஐயா. திரும்ப சொல்லுங்க, மறந்து போச்சு. கடவுள் வாழ்த்து, அதாவது 9வது குறள் தான். கோலில் பொறியில் குணமிலவே
என் குணத்தான் தாளை வணங்கா தலை. என் குணங்களை உடைய இறைவனை வணங்கா தலையே பயன் இல்லைன்ட்டாரு. அவங்க ஏரியாக்கே தலையா இருந்தா கூட பரவாயில்ல. அதை பத்தி அருமை அருமை அட்டகாசம். அப்போ நல்லா கவனிங்க. அப்போ குணமிலவேன்ட்ட குணமிலவேன்னா நிர்குணன் தான் பெருமான். அவனுக்கு குணம் அப்படின்னா குணத்தை பிரிச்சுட்டோம்னா அது பொருளே இல்லை. குணம் இல்லாத பொருள் இல்லவே இல்லை. அதுதான் சைவ சித்தாந்தத்துடைய சொல்லக்கூடிய. குணம் இல்லாம எந்த பொருளும் இருக்காது. கவனிங்க, குணம் இல்லாம எந்த பொருளும் இருக்காது. மஞ்சளா இருக்கு, தேய்ச்சா வாசனை வருது. மஞ்சளா இருக்கு, நல்ல தேய்ச்சனா வாசனை வருது. அது என்னது? சந்தனம். அருமை. அப்போ சந்தனத்துக்குன்னு ஒரு குணம் உண்டு. அப்படி எல்லா பொருளுக்கும் குணம் உண்டு. ஆன்மாவுக்கு என்ன குணம்? ஆன்மாவுக்கு என்ன குணம்? வண்ணமா இருக்குங்கய்யா. சார்ந்தது வண்ணமா இருக்கு. அறிவித்தால் மட்டும்தான் அறியுங்க ஐயா. அது அப்படி போடு அறுவாடு. ஜானகியம் அருமை. அறிவித்தால் மட்டும்தான் அறியுமா? சரி, கவனிங்க கவனிக்க ஒரு நிமிஷம். இந்த முக்கியமான செய்தி, சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படை கருத்து. இந்த ஆன்மாவினுடைய குணம் என்னன்னா அறிவித்தால் தான் அறியும். சரி, அறிவித்தால் அறியுமே. கவனிக்கல, அறிவித்தால் அறியும் சொல்லிட்டு குழந்தைய தூக்கி கையில வச்சுக்கிட்டு எங்க பாடு பாக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணோம்? பாடாதுங்க ஐயா. அறிவிச்சிட்டோம்ல, குழந்தைகிட்ட அறிவிச்சிட்டோம்ல, அறியுமா? இப்பதான் சொன்னீங்க அறிவித்தால் அறியும் இல்லைங்க. குழந்தைகிட்ட படிப்படியாக அறியும். ரெண்டாவது அறிவித்தால் தான் அறியும், அதே சமயத்துல படிநிலையில தான் அறியும். அதுதான் இந்த ஆத்மாவினுடைய குணம். படிநிலையில தான் அறியும். மூணாவது எதை சார்கிறதோ அதன் குணம் அறியும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவித்தால் தான் அறியும், படிநிலையில தான் அறியும். முக்கியமான குணம் படிநிலையில அறியுது இல்ல. கவனிங்க, படிநிலையில அறியுது இல்ல கொஞ்சம் சும்மா. இன்னொன்னு அனுபவத்தால் அறியும், படிநிலையில தான் அறியும். இன்னொன்னு மறந்து சொல்லும்போதுதாங்க அதை தெரிஞ்சுக்க முடியும். மறந்துட்டு திருப்பி அறியும். மறந்துருமா? விட்டுட்டு அறியுங்கய்யா. கஜலட்சுமி சொல்லுங்க. விட்டு விட்டு அறியுங்கய்யா. விட்டு அறியும். சரி, இப்ப கவனிங்க. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு மறக்காது. இப்ப நான் சொல்ல போறேன் மறக்காது. இந்த ஆன்மா அறிவித்தால் தான் அறியும். அடுத்து படிநிலையில தான் அறியும். இன்னொன்னு என்ன தெரியுமா? ஏகதேசமாக அறியும். ஏகதேசமாக அறியும்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க. உங்களுக்கு லத்தீன் தெரியுமா? லத்தீன் சைனீஸ் தெரியுமா? சைனீஸ் தெரியாது. ஏன்? உங்களுக்கு அறிவித்தால் தான் அறியும், படிநிலையில தான் அறியும். நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், எனக்கு டாக்டர் தெரியாது, எனக்கு எம்பிபிஎஸ் தெரியாது. அந்த இன்ஜினியர்லயே நான் ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எனக்கு சிவில் தெரியாது. ஒரு பொருளை மட்டும்தான் அறியும், எல்லா பொருளையும் அறியாது. நல்லா கவனிங்க. இப்ப என்ன சொல்லி கொடுக்கணும் அது மட்டும் தான் தெரியும், எல்லாம் தெரியாது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் எல்லாம் தெரியாது. அதுதான் ஏகதேசமாக அறிதல். ஒன்றை அறிந்து கொண்டிருக்கும் போது மற்றொன்றை அறியாது. எல்லாரும் புரியுதுங்களா? ஒன்றை அறிந்து, இன்னைக்கு திருவாசகம் தெரியும், திருவாசகம் நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரி, உங்களுக்கு வேற புக்கு சொல்ற, ஏதோ ஒரு புக்கு கேட்கறான்னு ஒரு புக்கு சொல்ற, அந்த புக்கு உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? கேட்டா சொல்லுவீங்களா? ஏன் படிக்கல? இந்த புக்கு படிச்சுட்டு இருக்கிறப்போ வேற புக்கு தெரிஞ்சுக்க. இந்த வாழ்க்கையில எனக்கு இது மட்டும் தான் தெரியும். எவ்வளவு கேவலமான ஆன்மா பாருங்க. இதுக்கு போய் அறிவுன்னு பேரு. இந்த மாதிரி குறையுடைய ஆன்மாவை அவன் என்ன பண்ணுவான்? இப்ப நீங்க இங்க சாப்பிடுறீங்க, நல்லா கவனிங்க பாருங்க. இந்த ஆன்மா நல்லா கவனிங்க, ஊட்ட தான் சாப்பிடும்.
முதலாவது. ரெண்டாவது, ஒவ்வொரு வாய் வாயா தான் சாப்பிடும். 2 கிலோ சோற ஒரே நேரத்தில் சமைக்குமா? ஊட்டத்தான் சாப்பிடும். அதே மாதிரி படிப்படியா தான் சாப்பிடும். இந்த சோறை திக்கும் போது வேற சோறை சாப்பிட முடியாது. அதுதான் ஏகதேசமான. இந்த சோறை சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ வேற சோறு சாப்பிட முடியாது. ஆனா எங்க அப்பா சொத்தநாதருக்கு நான் மதுரையில வெண்பொங்கல் வைக்கிறப்போ நெல்லையப்பர் சந்நிதியில விளக்கு சாதம் வச்சா 2ஐயும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவான். அண்ணாமலையார் கோயில்ல சக்கரை பொங்கல் வச்சா அதையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவான். என் வீட்டுல ஒரு பேரிச்சம்பழத்தை பிச்சு வச்சு வச்சுக்கோங்க, அதையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவான். ஏன்னா எத்தியோப்பியால இருக்கேன், என் வீட்டுல வச்சாலும் சாப்பிடுவான். அவன் எல்லா அறிவையும் ஒரு சேர அறிவான். புரியுதுங்களா? இந்த ஆன்மாக்கு எவ்வளவு குறை இருக்கு பாருங்க. இத வச்சுக்கிட்டு இந்த ஆன்மா என்ன சொல்லுது? சிவபெருமான நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன், அவனை பிடிச்சிருவேன், அவனை பாத்துருவேன் அப்படி நினைக்குது ஆன்மா. சரி, அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறை பெருமான்கிட்ட இல்ல. இந்த குணம் உடையது ஆன்மா, இந்த குணம் உடையது. ஆனா சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? முற்றறிவு உடையவன், அறிவிக்காமலே அறிபவன், என்ன ஆற்றல் உடையவன், மலங்களிலிருந்து நீங்கியவன். இயல்பாகவே நாம என்ன பண்ணுவோம்? நாமளும் மலங்கள்ல இருந்து நீங்குவோம். ஆனா என்ன பண்ணோம்? பெருமான் கூட்டி பெருக்கணும் நம்மள. பெருமான் என்ன பண்ணுவாங்க? கூட்டி பெருக்கணும். பெருமான் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? என்னையும் இருப்பது ஆக்கினன். இந்த வார்த்தை சொல்லி நான் அப்படியே நிறைவு செஞ்சுறேன், டைம் ஆயிடுச்சு. என்னையும் இருப்பது ஆக்கினன் அப்படின்னு அர்த்தம். கேள்விப்பட்டீங்களா? திருவாசகம் கேள்விப்பட்டீங்களா? நீங்க கேள்விப்பட்டீங்களா? என்னையும் இருப்பது ஆக்கினன். இந்த ஒரு வார்த்தைய எழுதி வள்ளல் பெருமான் தலையில வச்சுக்குவாராம். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தை. என்னையும் இருப்பது ஆக்கினன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்காக கவனிக்கல. ஒரு நிமிஷம், 57 பேர் இருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் என் கூட இருக்க எல்லாரும். முக்கியமான செய்தி, 2 நிமிஷம் என் கூட இருக்க எல்லாரும். ரைட், சரி, முடிஞ்சவங்க வந்துட்டாங்க. என்னையும் இருப்பது ஆக்கினன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க. வீட்டுல ஒரு நம்ம ஊர்ல ஒரு வழக்கு மொழி இருக்கு. ஒரு வழக்கு மொழி இருக்கு. என்ன சொல்லுவாங்க? வந்தவங்களுக்கு என்ன பண்ண? சொல்லுங்க, யாரா கரெக்டா சொல்லுங்க. வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? கவனிக்கணும். வாய்க்கு ருசியை வெளிப்படுவாங்களா? வாய்ச்சோறு வந்தவங்களுக்கு ஒரு வாய்ச்சோறு. வந்த உடனே தண்ணி குடிக்கணுங்கய்யா. எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வந்தவங்களுக்கு எல்லாம் சோறாக்கி போடு அப்படின்பாங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் அதாங்க ஐயா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுன்னு சொல்லுவாங்க. வந்தவங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு. கவனிங்க, வந்தவங்களுக்கு சோறாக்கி போடுன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஞாபகம் இருக்கா? யார் வந்தாலும் சோறாக்கி போடு. சோறாக்கி போடுன்னா என்ன தெரியுமா? சோறாக்கி போடு, சோறாக்குதல் அப்படின்னா நல்லா கவனிங்க. இன்னைக்குதான் நாம என்ன பண்றோம்? நேரா போய் வந்தவங்களுக்கு சோறு தானே ஆக்கி போடணும். ஸ்விக்கியில ஒரு ஆர்டர் போட்டோம்னா என்ன பண்ணுவோம்? டைரக்டாவே சோறு வந்துடும் இல்ல? ஸ்விக்கியில ஆர்டர் பண்ண அப்பா இவங்களுக்கு எல்லாம் எப்ப எத்தனை பேர் வந்திருக்காங்க? 35 பேரா? படுப்பாங்களா? 35 பேருக்கு சமைக்க முடியாது. ஸ்விக்கியில ஆர்டர் போடு, ஒரு பிரிஞ்சி ரைஸ் ஆர்டர் போடு, எல்லாத்துக்கும் போட்டு விட்டுரும். அப்படின்றது பேர் சோறாக்கி போடுறது இல்ல. நல்லா கவனிங்க, அது பேர் சோறாக்கி போடுறது. அந்த காலத்துல சோறாக்கி போடு. வீட்டுல என்னதான் இருக்கும்? வீட்டுல என்ன இருக்கும்? லோகநாயகி மியூட் பண்ணிக்கலாம். வீட்டுல என்னதான் இருக்கும் அந்த காலத்துல? அந்த காலத்துல என்ன இருக்கும்? விறகடுப்பு. அந்த காலத்துல வீட்டுல நெல்லுதான் இருக்கும். அந்த காலத்துல வீட்டுல நெல்லுதான் இருக்கும். நெல்ல என்ன பண்ணலாம்? குத்தணுங்கயா. நெல்ல குத்தணும். குத்திட்டு என்ன பண்ணுவோம்? அரிசி பண்ணி அப்புறம் நெல்ல குத்தி உடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? உமி நீக்கணும். உமி நீக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கல்லு பிறக்கணும். கல்லு பிறக்கணும். கல்லு பிறக்கணுக்கு அப்புறம் தண்ணிகளை போடணும். தண்ணியில போட்டதுக்கு அப்புறம் அரிக்கணும். தண்ணியில போட்டு அரிக்கணும். அரிச்ச அதுல கொஞ்சம் கல் இருக்கும், எடுக்கணும். மேல கொஞ்சம் என்ன இருக்கும்? இருக்கணும், களையணும்.
களைஞ்சதுக்கு அப்புறம் விறகு எடுத்து கீழே வைக்கணும், பானையை விளக்கணும், பானைக்குள்ள தண்ணி ஊத்தணும், பானை உலை வந்து என்ன பண்ணணும், கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உலை லேசா உலை தலைப்புலன்னு கொதிச்சிடக்கூடாது, உலை கொதிக்காம இருக்கக்கூடாது. அப்படி லேசா அங்க இருந்து ஒரு வெண்புகை வரும்ல, அப்ப லேசா உப்பு அதுல அள்ளி போட்டு உப்பு கரையிற வரைக்கும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல உள்ள சாதத்தை அள்ளி போடணும், சாதத்தை அள்ளி போட்டு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதை அப்படியே வடிக்கணும். வடிச்ச சாதத்தை தனியா வடிச்சு வைக்கணும். அதுல முக்கியமான விஷயம் பதம் பார்க்கணும். பதம் பார்க்கணும். அரிசி வெந்திருச்சான்னு பார்க்கணும். வேகலைன்னா அதிக நெருப்பு வச்சா குழஞ்சிரும், கம்மியா நெருப்பு வச்சா வரைச்சுக்கிறோம். கொஞ்ச நேரம் தணல்ல போடணும். அது எப்ப தணல்ல போடணும்னு தெரியணும். அப்போ சோறாக்குறதுன்னா என்ன அர்த்தம்னா இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அது மாதிரி என்னையும் இருப்பது ஆக்கினன்னு என்ன அர்த்தம், என்னைய பிறக்க வைக்கணும், என்கிட்ட இருக்கக்கூடிய வினையெல்லாம் கழிக்க வைக்கணும், என்னைய வந்து கெட்டவங்க இருந்து பிரிக்கணும், என்னைய வந்து நல்லவங்களோட சேர்க்கணும், இந்த நாய்க்கு நமச்சிவாய மந்திரம் பதியணும், சிவபெருமானுடைய திருவடி பதியணும், அடியார்கள் திருக்கூட்டம் சேரணும், அடியார்கள் நல்ல அடியார்களா வரணும், தொடர்ந்து வரணும், புத்தியில ஏறணும், குடும்ப சூழல்லாம் ஒத்துழைக்கணும். எல்லாத்தையும் பொறுத்து கடைசியில பதம் பார்ப்பேன். வெந்திருச்சா வேகல, வெந்திருச்சா வேகல விளையாடுவோம்ல, அது மாதிரி எடுத்து சாமி பார்ப்பாரு. வேகலன்னா கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாரு, அடுப்புல என்ன இருக்க கீழே நெருப்பு இருக்காது, எதுக்காது, கொஞ்ச நேரம் தம்மிலே போட்டிருப்பாரு அப்படியே. அப்படிதான் சாமி என்ன சொன்னாரு மணிவாசகர், ஏன் சாமி நான் வெந்துட்டனே, நீ நெருப்பும் வைக்கல, நீ நெருப்பும் வைக்கல, சமையலும் முடிஞ்சிருச்சு, என்னைய உனக்கு பரிமாறாம அப்படியே வச்சிருக்கிய அப்படின்னா சாமி என்ன சொன்னாரு, கொஞ்சம் பதம் இருக்கு வெயிட் பண்ணு, கொஞ்சம் லேசா இருக்கு வெயிட் பண்ணு. அது மாதிரி நாம நன்மையே செய்திருந்தாலும் சில சமயம் எதுவுமே பதில் பேசாம அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, அழுது கதறுமா, சாமி எப்படியாச்சும் காப்பாத்து சாமி, எதையாச்சும் எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்கானா என்ன அர்த்தம், நீங்க நல்லதுதான் கவனிங்க, நீங்க நல்லதுதான் செய்றீங்க, பெருமானத்தான் வழிபாடு செய்றீங்க, ஆனா நீங்க கதறீங்க, பெருமான் பதில் சொல்லலைன்னா நீங்க பக்குவத்துக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்றா, நீங்க பெருநிலைக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். நீங்க நல்லது செஞ்சு பெருமான் வழியிலேயே நின்று உங்களதான் கோது நீக்கிட்டானே, உங்களதான் உண்மை நீக்கிட்டானே, உங்களதான் கழுவிட்டானே, கல்லு புறக்கிட்டானே, வேக வச்சுட்டானே, இருந்தாலும் சில சமயம் அமைதியா இருப்பான், கதறினாலும் காதுல வளர்ந்து மாட்டான். அட படுப்பாவி என்ன, நான் தான் நல்லா வந்துட்டேனே, பக்குவம் அடைஞ்சிட்டேனே, உனக்குத்தான் தெரியும், நீ எனக்கு தெரியும் அதை எப்ப எடுக்கணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் அந்த கங்கில போட்டிருந்தான்ல, யார ஒரு கிடப்புல போட்டிருந்தான்ல, அதுதான் என்னையும் இருப்பது ஆக்கினான். இந்த ஒரு வார்த்தைக்கு இப்ப பெருமானுடைய குணம் புரிஞ்சிருச்சா? பெருமான் நம்ம என்ன பண்றான், ஆக்குறோம், நம்மள ஆக்குறோம். ஆக்குறான்னு என்ன அர்த்தம், போது நீக்கி குறை களைந்து நிறை பெருக்கி வடிகட்டி எல்லாம் பண்றதுக்கு பேரு ஆக்குதல். சோறு ஆக்குதல்னு பேர். இன்னைக்கு நினைச்ச மாதிரி ஸ்விக்கில ஆர்டர் பண்றது கிடையாது, நமக்கு தான் ஸ்விக்கி ஆர்டர் உண்டு. சிவபெருமான் எப்பயுமே ட்ரெடிஷனலா தான் குக் பண்ணுவான், அவனுக்கு எல்லாம் ஸ்விக்கி கிடையாது. சிவபெருமானுக்கு நம்ம ஸ்விக்கி மாதிரி நம்ம ஈஸியா பொங்க வச்சுட்டாலும் நல்லா இருக்கும் போல, சாமி எங்களை ஈஸியா பொங்க வச்சுட்டு நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு நினைக்கிறோம். அவன் ஸ்விக்கிலாம் அவனுக்கு கிடையாது, அவன் ட்ரெடிஷனலா விறகு வச்சு அடுப்பு வச்சு முதல் எடுத்த உடனே என்ன பண்ணுவான், விறகு வைக்கிறதுக்கு மேல ஒரு சூடத்தை கொடுத்தி அதை 2 விறக வச்சு. நீ சொல்றத பார்த்தா நல்ல சமைச்சிருக்க போலேடா ஆனந்து, அந்த காலத்து மண்பான சோறு நிறைய சமைச்சிருக்க போலயே, நீ சொல்ற கணக்கை பார்த்தா இந்த மாதிரி யாரும் சமைச்சிருக்க மாட்டாங்க போல, எங்களுக்கே தெரியாத பக்குவம் எல்லாம் நீ சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியும். படுதா நாங்க திருவாசக சிந்தனை கிளாஸுக்கு வந்தோமா இல்ல சமையல் இல்ல சமையல் குறிப்பு கிளாஸ்? நான் சோறு வச்சதை மட்டும்தான் சொன்னேன், சாம்பார் வச்சதை சொன்னா முழு சமையல் கிளாஸ் ஆயிரும். நான் ஏன் சொல்ல வந்தேன்னா இவ்வளவு பாடு இருக்குன்னு சொல்ல வந்தேன். இதை ஏன் இவ்வளவு விரிச்சு சொல்லணும், சாதாரண சோறாக்குறது தானே, இவ்வளவு பாடு இருக்கு இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துறதுக்கு. ஆனா இதை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடாரு, என்னையும் இருப்பது ஆக்கன். இவ்வளவு பொறுமை வேணும். இன்னைக்கு போய்
நம்ம வீட்டம்மாட்ட கொடுத்து நெல்லை கொடுத்து அம்மா 10 பேர் வர்றாங்க சாப்பாடு செய்யுமான்னு சொன்னா என்ன பண்ணுவோம்மா? என்ன பண்ணுவோம்? வேற வேலை இல்லையான்ற. எப்பா என்னப்பா இது? டேய் அரிசியை கொடுத்தாலும் நான் செய்வேனா செய்ய மாட்டேன்னா தெரியாது. எல்லாத்தையும் நீ வாங்கி போட்டாலும் நான் செய்வேனா செய்ய மாட்டேன்னு தெரியாது. இதுல இவர் கல்லு கலந்த நெல்லை கொடுப்பாரா, நாங்க குத்துவோமா? எங்க உரல் இருக்கு, எங்க உலக்க இருக்கு? நீங்களே செய்யுங்கன்றோம். நீங்களே செய்கிறதா கூட விட்டுறலாம் இல்ல, அப்படி சொல்றேன். அப்போ எவ்வளவு பொறுமை இருந்தது அந்த காலத்துல. இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க, இவ்வளவு நுணுக்கம் இருந்திருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம 5008 பொன்னிய போட்டு படிக்கிறப்பவே கொஞ்சம் குழஞ்சிருது. 10 நாளைக்கு குழஞ்சு 11ஆம் நாளைக்கு தான் நம்ம பக்குவமே தெரியுது. அதனால சுவாமி நம்மள கடல்ல போடுறாருன்னா, நீங்க உங்களுடைய பக்குவம் வந்துருச்சு, சீக்கிரத்துல பெருமாள் உங்களுக்கு அருள் செய்ய போறாங்க. யாராவது அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன், சாமி பிறந்த நாள் முதல் மொழி பயின்ற நாள் முதல் உன் திருநாமத்தை தவிர ஒன்றும் பயின்றிலேன், உன் அடியார் திருவடி தவிர ஒன்றும் நான் செய்திலேன், உன் திருவடிக்கு தொண்டு செய்து மட்டும் இருக்கேன் சுவாமி. திருநீர் அடிய மறக்கல, அடியார்கள் திருவடி மறக்கல, தேவார திருவாசகம் மறக்கல, நீ சொன்ன அறத்துல நிக்கிற, எல்லாம் பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்ட, இன்னும் என்ன இருக்கு சாமி? இன்னும் என்ன இருக்கு? என்ன வச்சிருக்கேன், இன்னும் நான் என்ன பாடுபடுறேன் சுவாமி, என்ன எதுக்காக வச்சிருக்கேன்னா கவலைப்படாது, தம்மளை போட்டிருக்கேன், சீக்கிரத்துல நான் வந்துடுவேன், சீக்கிரத்துல உன்னைய நான் எடுத்து அள்ளி அணைத்திடவே அப்படின்ற மாதிரி பெருமாள் நம்மளை அள்ளி அணைத்து அவன் அருள் செய்வதற்காக காத்திருக்கான்னு எனக்கு நினைச்சுக்கோங்க. நீங்க நன்மை செய்து தீமை வாங்குறீங்கன்னா நீங்க தம்முலதான் இருக்கீங்க. உங்களுக்கு பெருமாள் சீக்கிரம் வர போறாங்க. நான் ஒரு கெட்டதும் பண்ணலையே, மனசார நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, ஆனா எனக்கு மட்டும் இப்படி விடிஞ்சுக்கிட்டே இருக்கு பெருமானே, அதுக்கப்புறமா நான் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கேன்னு கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துட்டான், அவன் வர்றதுக்கான அறிகுறி வந்துருச்சு, அதனால கவலைப்படாதீங்க, தம்முலே இருங்க, இன்னும் பக்குவப்படுத்தி உங்களை ஆட்கொள்றதுக்காக பெருமான் அதிரும் கலல் கொண்டு வந்திருக்கின்றான் என்று சொல்லி அந்த பெருமானுடைய திருவடி, இப்பேற்பட்ட குணமுடையவன் சிவபெருமான், இப்பேற்பட்ட குணமுடையவன் சிவபெருமான் என்று சொல்லி அப்பெருமானுடைய திருவடியை நம்ம இன்னும் குணத்தை அடுத்த அமர்வுல பார்க்க போறோம்னு சொல்லி அவன் குணங்களை லேசா பார்த்துட்டு நம்ம அடுத்தபடியா போகிறோம். குணங்கள் நிறைய நான் பேச போறது இல்ல, குறிகள்ல தான் நான் காட்சி பார்த்தேன். குணங்கள் இன்னும் ஒரு அமர்வு 1/2 அமர்வு பேசிட்டு நம்ம அடுத்த அமர்வுக்கு போயிடலாம்னு சொல்லி அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்ந்து தொழுது எழுது அதை நிறைவு செய்கின்றேன். அடியார்கள் யாரும் போயிட வேணாம், இருந்து கேட்டுட்டு போகலாம். இன்னும் 2 நிமிஷத்துக்கு முடிச்சிருவோம், நிறைவு செய்ய மூலமாக பிரேமமா. அம்மா பிரேமம்மா, அம்மா இதுல இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க, மேபி அவங்களுக்கு டவர் இல்லாம இருக்கலாம். இன்றைய தினம் எனக்கு அம்மா அவங்க பேரு அம்மா கலைச்செழியன், அம்மா கலைச்செழியன் பா அம்மா அம்மா சுதா இல்ல சுதா அம்மா இன்னைக்கு நிறைவு பாடம். அம்மா சுதா அம்மா அம்மா சொல்லுங்க, அம்மா சுதா அம்மா நான் பாக்கல, சுதா அம்மா நிறைவு பாடம் பாடுங்க சுவாமி. அடியனுக்காக பாடுங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழை வலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் மேல் விமல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதிபதி அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இதெல்லாம் அப்படியே சாந்தியம்மா பாட்டின மாதிரியே இருந்தது, அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. அவங்களை அப்படியே ரிப்ளிகேட் பண்ண மாதிரி அவ்வளவு அருமை 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 சாமி. இப்போ அடியார்களுடைய தளம் இதுல குறைவாதான் பேசணும். நீங்க அதிகமா பேசணும், நான் குறுக்கிடுவேன், மன்னிச்சுக்கணும். குறைவாதான் பேசணும். உங்களுக்கு உடன்படுங்க, எதிர்படுங்க, கேள்விகள் எழுப்பலாம். அடியார்களுக்கு வாய்ப்பு, கரம் உயர்த்தலாம், உயர்த்தியவர்களுக்கு வாய்ப்பு 3 அடியார்களுக்கு மேக்சிமம் டைம், அவ்வளவுதான். அதுக்கு மேல உள்ள அடியார்கள் எனக்கே கால் பண்ணலாம், என்னுடைய எண்ணுக்கு கால் பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க குரல் பதிவு கொடுத்து என்னோட சண்டை போடலாம். என்னடா இப்ப சொல்லியிருக்க, நீ சொன்ன கருத்தெல்லாம் தவறுன்னு சொல்லலாம், இல்ல நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு என் கூட நீங்க உடன்படலாம். எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கவும் செய்யலாம். பெருமான் உணர்த்த அடியேன் குருநாதர் உணர்த்த அடியேன் சொல்றேன். சரிங்க சார். இப்ப உங்களுடைய அடியார்கள் வாய்ப்பு, அடியார்களுக்கு வாய்ப்பு
எவரேனுக்கும் ஏதாவது சொல்லணும்னு இருந்தா சொல்லலாம். புதிய அடியார்கள் எவரேனும் இருந்தா பேசலாம். அவங்க ஏதாவது அமைச்சுவாங்க. பிள்ளைங்கிட்ட வாத்தியார் டவுட் கேட்டா சில சமயம் என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு சூப்பரா புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி ஒண்ணுமே விளங்கல அப்படின்னு அர்த்தம். இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? நல்லா புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கிறதா இல்ல அடியன் போட்டுறேன் சுவாமி, இந்த சாட்ல போட்டுறேன். புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கோங்க ஐயா. நல்லா புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கோங்க ஐயா. அப்படி எடுத்துக்கலாமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அம்மா அனுசி அம்மா வேற அம்மா யாரோ ஒருத்தவங்க அடியனுடைய எண் கேட்டிருந்தாங்க, நான் கொடுத்துருக்கேன். அடியனுக்கு நீங்க அழைப்பு செய்ய முடியாது, வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் நீங்க பதிவு செய்ய முடியும். அதனால எனக்கு அடியன் வெளிநாட்டுல இருக்கனால நீங்க அதை செய்ய முடியாது. நல்லதுங்க அம்மா. அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஆகா இந்த ஒரு நாளுக்காகத்தானே அடியன் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ஆனா அடுத்த முறை நான் பதில். அம்மா ஏதோ சொல்ல வராங்க சுவாமி. ஐயா அடுத்த புதன்கிழமை எப்போ வரும்னு எதிர்பார்த்து கொடுக்கோம் ஐயா. ஐயாவோட கேட்கறதுக்கு அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கு ஐயா. அடுத்த புதன் முந்தா நாள் வெள்ளிக்கிழமை எப்போ வரும்னு எதிர்பார்த்தோம். இப்ப அடுத்த புதன் எப்போ வரும், ஐயாவோட கருத்து எல்லாமே அவ்வளவு அற்புதமா சொல்றேங்க ஐயா. ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க சுவாமி. அம்மா அங்க இருக்கண்டியம்மா சுவாமி. இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்து ரொம்ப நல்லா உள்ள ஆழமா மனசுக்குள்ள போயிருச்சு ஐயா. மந்திரம் தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலைங்கிறது நீ மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அந்த எப்ப வந்தாலும் அது முன்னாடி வந்துரும் நமக்கு. இந்த இடத்துல இது இப்படி இருக்கணுங்கிறது அது நல்லா இன்னைக்கு புரிஞ்சுது. எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது, அதுல இருந்து இன்னைக்கு சாமியே அந்த கருத்து சொல்லி தூக்கி விட்ட மாதிரி, கை பிடிச்சு தூக்கி விட்ட மாதிரி இன்னைக்கு நடந்தது. அதனாலதான் நான் பொறுத்து போகணுமா ஐயா, அதுக்குதான் அந்த வார்த்தைக்கு முடியுமா சாமி உங்களை ஆட்கொண்டா பாருங்க, எப்படி ஆட்கொண்டிருக்கா பாருங்க. இதுக்கு மேல என்ன? அதுக்கு முன்னாடி ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன் ஐயா. ஆனா அதனுடைய பதில் இப்ப கிடைக்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நம்ம நல்ல நிலையிலதான் சாமி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்கும் போது ரொம்பவே திருப்தியாவும் மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அந்த வழியில இருந்து வெளியில வந்துட்ட மாதிரி இருக்கு ஐயா. ஐயா புதன்கிழமை வகுப்புல தீட்சை வாங்கினங்க ஐயா எல்லாரும். இன்னைக்கு வகுப்புல அவர் அனுபவிக்கிறதுக்கான அனுபவத்தை வாங்கிட்டாங்க ஐயா. அருமை அருமை அருமை. பெருமாள் அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை நாம வாங்கிட்டோம். பெருமானை போய் விண்டோ ஷாப் பண்ணக்கூடாது. கோயில்ல போயிட்டு டபக்குன்னு என்ன பண்ணிடணும், கட்டி பிடிச்சு நல்லா அவனுக்கு நம்ம அப்படியே அனுபவிக்கணும். அப்போ கோயில போயிட்டு ஆனந்த் சொல்லியிருக்காங்க, கர்த்தகத்துல போயிட்டு டபக்குன்னு ஆலிங்கனம் பண்ணிடாதீங்க. கேட்டா ஆனந்தாங்க சொன்ன சொல்லாதீங்க. ஆலிங்கனம் என்பது நின்ன இடத்துலயே பண்ணலாம். நமச்சிவாய மந்திரம் தான் ஆலிங்கனம். அதை செய்யுங்க, அவனை அப்படியே அனுபவிங்க, கண்ணீர் பெருக்குங்க. அதுதான் நாம செய்கின்ற தொண்டு. எல்லாருக்கும் அருள் வேண்டும், அருள் கிடைக்கும். நல்லா இருக்குங்க சுவாமி என்று சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்ற நம்ம திருச்சிற்றம்பலம். ஆறிலே தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். என்னடா இவன் சிவபெருமானை தொடங்கி முருகன்ல முடிக்கிறான்னா சிவனும் முருகனும் ஒன்றுன்னு சொல்ற இடம் இதுதான். அதனால அடியார்கள் என்ன அப்படின்னு நினைக்கிறோம்னா புதிய அடியார்களுக்கான அந்த விளக்கம் இது. இதுல என்னன்னா சில சிறந்த அடியார்கள், சிறந்த திருநீர் பூசுகின்ற தீக்கை வாங்கிய ஒரு ஆசிரியர் நிலையில் இருக்கக்கூடிய அடியவர்களே யாரை பார்த்தாலும் பால்புணர்ச்சியிலே இருக்காங்க. ஐயோ அவங்களை இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு இருந்தா என்ன காரணம்? திருநீர் பூசுவதற்கான விஷயம் என்ன? இதனால தீக்கை எடுக்கிறதுக்கான பொருள் என்ன? இதனால நம்ம பெரிய ஆதீனத்தோட தொடர்பு எடுக்கிற பொருள் என்ன? இதுலயுமே பொருள் இல்லை இல்லையா? அதுதான் அந்த அடியன் சொல்றது. இது எல்லாத்துக்கும் அடிநாதம் அதுதான். அதனால அதை செய்யுங்கன்னு தான் அடியன் சொல்றேன். நீங்க கவனிங்க, நம்ம அமர்வுல கிடைக்கிற மாதிரி இது எந்த புத்தகத்திலும் இல்லை. நீங்க எந்த புத்தகத்தை கிடையாது, எழுதி வச்ச குறிப்பு கிடையாது, தவம் செஞ்சு உங்களுக்காக பல இடங்கள்ல, அது என்னுடைய கருத்தும் கிடையாது.
தவம் செஞ்சு பல கடல்ல முத்து குளித்து அடியன் எடுத்த முத்தை மொத்தமா கொடுத்து ஒரு மாலையா கொடுக்குறேன். இதுதான் இது. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. இங்க வந்தா மட்டும்தான் கடலை கிடைத்த முத்துங்க ஐயா, கடலை கிடைத்த முத்துங்க மட்டும்தான் கிடைக்கும். மதுரையில வந்தா மட்டும்தான் கிடைக்கும். எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லைன்னு சொல்லி நாம் நிறைவு செய்கின்றோம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இருந்துட்டு அடியார்கள் பேசு. நன்றிங்க. அடுத்த புதன்கிழமை எல்லாரும் வந்துருங்க. அடுத்த புதன்கிழமை எல்லாரும் ஒரே நிமிஷம் அது மாத்திரம் பாருங்க. ஐயோ அம்மா எனக்காக 2 நிமிஷம் 120 வினாடிகள். ஒரே நிமிஷம். நாம ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருக்கோம். திருவம்பாவை போட்டி நிகழ்த்துறோம். நல்லா கவனிங்க. திருவம்பாவை போட்டி நிகழ்த்துறோம். அதுல யாருமே செய்யாத 3 விஷயம் பண்றோம். 1 திருவம்பாவை இயல் தமிழ், திருவம்பாவை இசைத்தமிழ், திருவம்பாவை நடனத்தமிழ்னு 3 செய்யறோம். உங்க குழந்தை இதுக்கு வயது வரம்பு 5ல இருந்து 15 வயசு வரைக்கும் குழந்தைங்களை பங்கு பெற செய்யணும். நீங்க என்ன ஒண்ணும் கிடையாது. ஒரு கேமரா எடுத்து குழந்தை பாடுச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு 3 நிமிஷத்துக்குள்ள அனுப்பணும். இல்ல ஆடுதுன்னா ஆட வச்சு நீங்க என்ன பண்ணலாம், திருவம்பாவைக்கு பரதநாட்டியம் இருக்கு யூடியூப்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஆடலாம். இல்ல அவங்க என்ன மாதிரி வேணாலும் ஆடலாம். திருவம்பாவைக்கு அந்த பாட்டுக்கு ஆடி அனுப்பலாம். இல்ல திருவம்பாவை பாடல பாடி அனுப்பலாம். இப்ப திருவம்பாவை என்னன்னு பேசலாம். சும்மா அடிக்கிற மாதிரி ஏதாச்சும் பேசலாம். அப்போ 3 சாய்ஸ் உண்டு. 3 சாய்ஸ்ல யாரு பெஸ்டா பண்றாங்களோ அவங்களுக்கு மிகச்சிறந்த பரிசு தரோம். கலந்துகிட்ட எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கண்டிப்பா தரும். ஆன்லைன்லயே சர்டிபிகேட் வந்துடும் எல்லாத்துக்கும். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா, குழந்தைகளை 3 நிமிஷம் பாட வச்சு, இதுக்கு கடைசி நாள் 2ஆம் தேதி கடைசி நாள். 4ஆம் தேதி விழா நடக்கும். அந்த விழால எல்லாருக்கும் சர்டிபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். யாரு பெஸ்டா பண்ணாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் அவங்க வீட்டுக்கே நாங்க கொரியர்ல அனுப்பிச்சிருவோம். அதனால நீங்க இது என்ன முயற்சினா, குழந்தைகள் கிட்ட திருவம்பாவை பேசணும்ன்றதுக்காகத்தான். அதனால எல்லாரும் திருவம்பாவைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட குழந்தைங்க கிட்ட சொல்லி, நம்ம வீட்லயே பேரம்பேத்தி இருந்தாங்கன்னா அவங்களே நம்ம எல்லாம் இது கலந்துக்க வச்சு இதெல்லாம் அவங்க தெரிஞ்ச எல்லாத்துக்கும் அனுப்புங்க. உங்களால ஒரு குழந்தை திருவம்பாவைய படிச்சதுன்னா அதை விட ஒரு பெரிய சிவ புண்ணியம் வேற எதுவும் இல்லை உங்களுக்கு. அதனால தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நாங்க செஞ்சு 3வது ஆண்டு செஞ்சுட்டு இருக்கோம். எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது. குழந்தைங்கள்கிட்ட இதை கொண்டு போகணும்ன்ற எண்ணம் மட்டும்தான். அதனால இதுல இருக்கக்கூடிய எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பிரேமாமா அவர்களுடைய எண்ணுக்கு நீங்க அவங்க தொடர்பு கொள்ளலாம். அடியன் எண் போட்டிருக்கேன், அதுக்கும் நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா. யாரு அதிகமான குழந்தைகளை சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கும் தனிச்சிறப்பு பரிசு. உங்க ரெஃபரன்ஸ்ல ரெஃபரன்ஸ்ல இத்தனை பேர் வந்தாங்க அப்படின்றவங்களுக்கும் தனிச்சிறப்பு பரிசை நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்ய இது ரெக்கார்டும் பண்றேன். இதை கேட்கிற யூடியூப் நேயர்களும் இதை அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கலான்றதுக்காக சொல்றோம். நாளைக்கு சனிக்கிழமை நமக்கு ஒரு அமர்வு இருக்கு. அடியார்கள் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை அடியன் திருநாவுக்கரசு புராணம் பேசுறேன். அன்னைக்கும் அடியார்கள் 10 மணி காலைல 10 மணிக்கு வரலாம். உங்களுக்கு புதன்கிழமையும் நீங்க வரலாம். வாய்ப்பு இருக்கிறப்ப எல்லாரும் பாருங்கள் சுவாமி என்று சொல்லி விடைபெறுகின்றேன். அள்ளியம்மா திருவடி வணங்கிட்டேன்.